Chemistry to present the welcome address. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களது கல்லூரியின் 11வது கல்லூரி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழாவிற்கு தலைமையேற்று விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள நமது கல்லூரியின் ஆற்றல் மிகுந்த தலைவர் டாக்டர் EP ஜனார்தனன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று கல்லூரியின் வளர்ச்சிக்கு இரவும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் துணைத் தலைவர் MK பாபுராஜ் அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வெல்கம் சார். தற்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் பல வேலைகளுக்கிடையே நம் அழைப்பை ஏற்று அன்புடன் இசைந்து விழாவினை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கும் நம்பிக்கை நாவரசாம் சிந்தனை கவிஞருமாகிய முனைவர்
கவிதாசன் MA BL PhD இயக்குனர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கோவை அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இதோ ஒரு கவிதையில் ஓடி வரும் நதிநீரை கடலலைகள் வரவேற்கும், கூடி வரும் மேகங்களை பெருமலைகள் வரவேற்கும், நாடி வரும் வண்டுகளை மலர் சோலை வரவேற்கும், பாடி வரும் பறவைகளை பழச்சோலை வரவேற்கும். அதுபோல் நம்பிக்கை நாவரசு முனைவர் கவிதாசன் அவர்களை சுப்பிரமணியா பொறியியல் கல்லூரி வருக வருக என வரவேற்கிறது. அடுத்ததாக கல்லூரி நிர்வாகத்தை சீர் செய்து இவ்விழா இனிதே நடக்க உதவிய நிர்வாக அரங்காவலர் திருமிகு PA சந்திரன் அவர்களை வரவேற்கின்றேன். வெல்கம் சார். எங்கள் நிர்வாகத்தோடு தோளோடு தோள் சேர்ந்து கடமையிலும் நிர்வாகத்திலும் கவனமாக செயல்பட்டு பேராசிரியர்களையும் மற்றவர்களையும் ஊக்கம் கொடுத்து ஆக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் முதல்வர் டாக்டர் K. ராஜப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வெல்கம் சார். கல்லூரியில் ஒவ்வொரு துறையும் பெரும் அக்கறையுடன் நிர்வாகத்துடனும் மாணவ மாணவியர்களோடு சேர்ந்து கடமையே பெரிதென காலம் பாராது பணியாற்றும் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள், அலுவலர்கள், அனைத்து பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எதிர்கால இந்தியாவை வல்லரசாக உருவாக்க கனவு காணும் இங்கு கண்ணியத்துடன் பயிலும் மாணவ மாணவியர்களையும் நமது கல்லூரி செய்திகளை உடனுக்குடன் வெளியிடும் தொலைக்காட்சி மற்றும் செய்தியாளர்களையும் இவ்விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்றி வந்திருக்கும் பிற கல்லூரி பேராசிரியர்கள், முதல்வர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றேன். மீண்டும் இவ்விழா சிறக்க இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. It's time to honor our chief guest. May I now invite our Honorable Chairman, Line Dr. E.P. Janardhanan sir, to present the shawl to our adorable Vice Chairman N.K. Baburaj sir to present the bouquet to our chief guest. Thank you, sir. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று ஆராய்ந்து பார்த்து கொண்டு Without inspiration, the best powers of mind remains dominant. There is a fuel in us which needs to be ignited with sparks. Such an inspiring personality is here to deliver the annual report. Respected Chief Guest Dr. Kavidas, our college chairman Dr. E.P. Janardhanan, our Vice Chairman Shri Engineer Baburaj, our Joint Managing Trustee Shri P.A. Chandran, all the HODs of various departments, students from different branches of engineering from first year to final year. Today I am standing before you to read the annual report of our college to all the dignitaries sitting in the dais and the audience who are sitting in the Pandan. Our college was started in 2000 with 3 branches of engineering by the great efforts of Dr. E.P. Janardhanan, Engineer Baburaj, Mr. Chandran, Joint Managing Trustee, and many other trustees who have planned to bring the engineering college education into this village. Initially we have computer science and engineering, electrical and electronics branch engineering, electronics and communication engineering. Later we added 2 more branches 4 years back. They are mechanical engineering and information technology. Last year we have added civil engineering to our college. Initially men lived in huts like
birds and animals. Slowly, he has converted his huts into houses of tiles, and then later he has constructed multi-story buildings, bridges, railways, etc. To impart this knowledge to the people in and around Palani, we have started the civil engineering branch last year, and from the coming years, we are going to produce very efficient civil engineers. Next academic year, we are also planning to introduce postgraduate education like Master of Engineering in Applied Electronics and Master of Engineering in Power Electronics. In our campus, 410 computers are installed. Our whole campus is interconnected with network, and internet is available throughout our campus. 3 new computer labs, one for EEE department, one for ECE department, and one for mechanical department are installed for the benefit of our students. ECE department and mechanical departments conducted national level technical symposiums, and young budding engineering students from various engineering colleges participated. EEE department and mechanical departments conducted faculty development programs sponsored by Anna University, Madurai. They are energy auditing techniques and conservation methods, flexible automation and robotics respectively. Staffs from different engineering colleges attended and benefited out of it. In our library, 13,000 books are available. About 500 new books are added in this academic year. 45 national journals and 60 international journals are added to the benefits of students. Maths wizard Ramanujan's birthday was celebrated on 22/12/2010. Nearby polytechnic students were invited, and competitions like quiz, mathematical art, magic, maths, etc. were conducted, and winners were awarded prizes. Dr. P. Kaniyappan, Vice Chancellor, B.S. Abdul Rahman University, addressed the students. Pongal festival was celebrated. The chief guest, Niyanana famous Mr. Gopinath, gave a speech which enthralled all the staff, students and the invitees from the public. During the Pongal festivals, we invited all the students from the nearby schools, and so many competitions were conducted, and the prizes were awarded to the best winners. Our lady staffs attended seminars on women empowerment through technical education. This in a way is to promote self-reliance of women in and around our Palani. Our staffs, Assistant Professors Mrs. Shyamla, HOD ECE, and Mrs. Anida, Assistant Professor of Maths Department, published their research papers in international journals. Associate Professor Mrs. A.P. Janani presented paper in National Conference. Mr. Devaraj, Assistant Professor Chemistry, presented paper in UGC-sponsored National Conference. Mrs. Manonmani, Assistant Professor Chemistry of HOD of Chemistry Department, bagged the Best National Social Service Performance Officer from Anna University of Trichy. 40 of our staffs of different departments went to nearby engineering colleges and attended seminars, workshops, faculty development programs, national and international conferences, Mission 10X programs like embedded system, 4G network, cryogenic and its applications, power simulation, etc. This helps our staff to keep their knowledge to the latest state-of-art technology. Our staffs are encouraged to do their higher studies. 5 of our staffs are doing their part-time ME. 8 of our staffs are doing their PhD program. Our students, when we come to students, our students took part in technical symposiums organized by different engineering colleges and bagged prizes in quiz competition, circuit debugging, software debugging, paper presentation, and troubleshooting. Our students bagged prizes in the cultural activities like dance competition in Anna University, Chennai, and also in yoga competitions. Our third year CSE student has done a project, namely IVRS-based student marks voice recognition system, which got international level recognition at VIT Chennai, where many foreign country dignitaries took part and appreciated him. Wherever he goes and presents his project, it is being awarded first prizes, and it is making a
different, thrilled in all the staffs. Guest lectures were arranged on non-destructive test and inspection, EdgeCam software. 18 of our students got centum in maths. At this juncture, we wish to inform that special maths coaching classes are being conducted to make the students to outperform in the examinations. Maths being seen as a tough subject by some of the students, we are making it easy by giving daily coaching classes. Industrial visit. Our students are taken to different various industries to bridge the gap between industries and institutions, to make an interface. In this year, they visited industries like Vikram Sarabhai Space Center, Trivandrum, BHEL Trichy, Karnataka Soaps and Detergents Limited, Bangalore, Infosys, Bangalore. In-plant training. In summer and winter vacations, our students are encouraged to attend training at various industries. A few of such industries are our students attended are DRDO Hyderabad, BSNL, Liquid Propulsion Rocket Launching Station, Mahendragiri, etc. One of our first year student, Muthu Veerappan, got centum in 7 subjects during the last Anna University Madurai examination. Our final year mechanical students did a project design and fabrication of a helicopter using 2-stroke petrol engine. You can see that he is standing there. It's one of the greatest achievements. Instead of using the normal helicopter high power engine, they have used ordinary diesel engine to run ordinary petrol engine to run the propeller. So the next aim is, the next research in the area is to make the helicopter fly by using a powerful engine. Regarding placement activities, we have a principle, minimum 1 job per student. More than 50% of the eligible students are placed in this year. A detailed report will be given by our placement officer afternoon. We have 2 units of NSS. The students of NSS go to nearby village and conducted aid awareness program, necessity of voting, tree plantation, environmental protection. With this, I conclude my talk, and there is no limit if we go on talk about the achievements we had in the previous year and this academic year. We have a great chief guest before us. I leave the stage to him that we should have the speech from him and we should benefit out of it. Definitely, after the speech, you won't be the same person as you are sitting now. Thank you. Thank you, sir. For knowledge of how to find one, we invite Mr. S. Ayappan, lecturer, Department of ECE, to introduce such an eminent person, the man of excellence, Nambikai Navalsu, Sindhanai Kavinyar, Dr. Kavidasan, Director, Roots Industries India Limited. அனைவருக்கும் காலை வணக்கம். மாந்தராய் பிறத்தல் அரிது, இது ஔவையின் முதுமொழி. மாந்தராய் பிறந்தினும் தமிழனாய் தரணியில் பிறப்பது அதனினும் அரிது. நாம் சிறப்பு விருந்தினர் சிந்தனை கவிஞர் முனைவர் கவிதாசன் அவர்கள் கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியத்தின் கந்தை கவுண்டன் சாவடியில் கே சுப்பண்ணன் மயிலாத்தாள் தம்பதியினருக்கு 1962ஆம் ஆண்டு பிறந்தார். தமிழக அரசு பள்ளிகளில் பயின்று இன்று தமிழனின் அரசனாக மாறியுள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பயின்று முனைவர் பட்டம் உட்பட 3 முதுகலை பட்டங்களுக்கு சொந்தக்காரர். ரூட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவராக பணியாற்றுவார். முயற்சியே முதல் வெற்றி என்று தொடங்கி கருவறை ஓலங்கள் மூலம் பெண் சிசுதனை காத்து 3வது கையாக தன் முன்னேற்றத்திற்கு தன் கை சேர்த்து பேச்சு திறனால் வெற்றி மேலே ஏறி தன்னம்பிக்கையே வெற்றி என்று தரணி எங்கும் தன் இதயத்தின் எண்ணங்களை இதழ்களின் வரிகளாய் வாக்கெடுத்து இளம் தலைமுறைக்கு வழிகாட்டுபவர். விருதுகள் தான் தனி மனிதனின் தரம் காட்டும் என்றால் இவர் பெற்ற விருதுகள் மூலம் தமிழனின் தரம் காட்டலாம். 2000 ஆண்டின் சிறந்த மனிதர், ஜெம் ஆஃப் கோயம்புத்தூர், தன்னம்பிக்கை தளபதி என சுமார் 21 விருதுகளுக்கு சொந்தக்காரர். இவர் பாட்டுக்கலை பாடங்களாய் ஏற்று பட்டம் பெற்றவர் பலர். இவருடைய எண்ணங்கள் தாங்கி வந்த இதழ்கள் 1000. இதழ்கள் மட்டுமல்ல, வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் ஒளி நாடாக்களிலும் தமிழ் அலை பரப்பியவர். நாற்றாங்காலில் காற்று வாங்கி நனவுகளுடன் கனவுகளுடன் இதயத்தின் முடிச்சுகளை அவிழ்த்து வெற்றியின் விதை விதைத்து முன்னேற்றத்தின் முகவரிதனை புத்தகங்களாக படைத்திட்டவர். லட்சியவாதிகளை உருவாக்குவதே எனது லட்சியம்
வெற்றிக்கு மேல் வெற்றி என்று கூறி முயற்சியே முதல் வெற்றி என்று கூறியவர். எதையும் சாதிக்க முடியும், அதற்கு எண்ணங்களே ஏணிப்படிகள். வானம் தொடலாம் வாங்க என கூறி தொட்டுவிடும் தூரம்தான் வானம் என்று கூறியவர் நமது கவிஞர். கவிஞரின் கவிதை படைப்புகள் ஏராளமான பல்கலைக்கழக நூலகங்களில் இடம்பெற்றுள்ளன. தமிழை காக்க பல கவிதை மன்றங்களையும் இலக்கிய மன்றங்களையும் கண்டவர். சோதனைகளை கடக்காமல் சாதனை இல்லை, சோதனை தேனை உறிஞ்சியவர் எவரும் இல்லை இலர். இதற்கு இவரும் விதிவிலக்கல்ல. இத்தகைய மாமனிதரை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கிடைத்த இந்த வெற்றி மேடைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கு வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் மகாகவி பாரதி. எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றான். பாரதிக்கு தாசன் என்று பக்குவமாய் பெயர் சூட்டிக்கொண்டு பாரதிர கவி பொழிந்த பல்கு தமிழ் சொல்மேகம் பாவேந்தன் பாரதிதாசன். இவ்வாறாக மூவேந்திரம் மடிவளர்ந்து முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். 1000 காலத்து ஆசை கனவுகளை 1000 காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு ஒரு வசந்த விடியலுக்காக சீரும் சிறப்பு மிக்க இந்த கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கிற எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற இந்த கல்லூரியுடைய நிர்வாகத்தினரே, முதல்வர் அவர்களே, ஏனைய பேராசிரியர் பெருந்தகையோரே, உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையினுடைய இனிய நாளாக நாம் மாற்றுவது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. உங்களுக்கு யாருக்கும் அறிவுரை சொல்வதற்காக நான் வரவில்லை. உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கோவையிலே இருந்து நான் அள்ளி வந்திருக்கிற கருத்துக்கள் எல்லாம் வெள்ளிக்காசுகள். உங்களில் யாராவது இடம் தங்க காசு இருந்தால் அதை வாங்கிக் கொண்டு இந்த வெள்ளிக்காசை நான் வீசி எறிந்து விடுவேன். அதே நேரத்தில் தகர காசுகளை வைத்துக் கொண்டிருந்தால் இந்த வெள்ளிக்காசுகளை வாங்கிக் கொள்ள அடம் பிடிக்க கூடாது அப்படிங்கிற ஜென்டில்மேன் அக்ரிமெண்டில் கொஞ்ச நேரம் கருத்து பரிமாற்றத்தை நாம் செய்வோம். ஏன் என்று கேட்டால், எந்த காலத்திலும் இளைஞர்களுக்கு அறிவுரை பிடிக்காது, எந்த காலத்திலும் பிடிக்காது. ஆனால் அறிவுரை என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. என்னை அறிமுகப்படுத்திய சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், அரசு பள்ளிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் பயின்று வந்திருக்கிறார் என்று ஒரு அழகான செய்தியை கொடுத்தார்கள். அப்படி அரசு பள்ளிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் படித்தவன் நான் எப்படி இப்படி வந்தேன் என்ற அனுபவத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆகவே நாம் ஒரு காலத்தில் தந்தையினுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று எழுதி வைத்தார்கள். அதற்கு பிறகு தாய்க்கு மதிப்பு கொடுத்து தாய் சிறந்த கோயிலும் இல்லை என்று எழுதி வைத்தார்கள். ஒரு காலத்தில் சகோதர உறவுக்கு மதிப்பு அதிகமாக இருந்தது, ஒரு காலத்தில் சகோதரி உறவுக்கு அதிகமாக இருந்தது. பாசமலர் போன்ற படங்கள் எல்லாம் வந்தது. இப்பொழுது இளைஞர்கள் எதற்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று கேட்டால், நட்புக்குத்தான் மதிப்பு கொடுக்கிறார்கள், வேற எதற்கும். இன்று உங்களை எல்லாம் நான் என்னுடைய நண்பராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னையும் நீங்கள் நண்பராக ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் தான் நட்பை பற்றி நான் ஒரு கவிதை எழுதினேன். என்ன என்று கேட்டால், உப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம், ஆனால் நல்ல நட்பில்லாமல் உயிர் வாழ முடியாது. காதல் என்பது நேசிப்பது, குடும்பம் என்பது யோசிப்பது. ஏண்டா கல்யாணம் பண்ணும்? காதல் என்பது நேசிப்பது, குடும்பம் என்பது யோசிப்பது, ஆனால் நட்பு மட்டுமே சுவாசிப்பது. யோசிக்காமலும் உயிர் வாழலாம், நேசிக்காமலும் உயிர் வாழலாம், ஆனால் சுவாசிக்காமல் உயிர் வாழ முடியுமா? அப்படிப்பட்ட நண்பர்களாகி உங்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். உணவில்லாமல் கூட உயிர் வாழ்வேன், இனி உங்கள் நினைவில்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. ஆகவே இந்த நாள் வாழ்க்கையின் இறுதியான நாளாக நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாரும் சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எல்லாரும் முன்னேற வேண்டும், முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆகவே முன்னேறுவதற்கு அடிப்படை என்ன என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் நாம் முன்னேறி விடுவோம். ஏன் முன்னேற வேண்டும் என்பதையும் சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையை பற்றி என்னுடைய நண்பர் ஒரே ஒரு கவிதை எழுதினார். 3 வரிகள். இதுதான் வாழ்க்கை. என்ன சொல்றான்? பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, தாலாட்டு நடந்திருக்க. இறந்ததும் நடப்பது நீராட்டு, 2 உறுதி. பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. இதுதான் வாழ்க்கை, வேற எதுவும் வாழ்க்கையே இல்லை. அப்ப எப்படி சாதிக்கிறது சார்? எப்படி சாதிக்கிறது? என் கூட வந்த பிளேஸ்மெண்ட் ஆபீசர் ஒரு அருமை நண்பர்,
அவர் வருகிற போது சொன்னார், தமிழிலே நீங்க தாராளமாக பேசலாம், பக்கத்து கேரள தேசத்திலிருந்து கொஞ்சம் பேர் படிக்கிறார்கள், அப்பொழுது ஆங்கிலத்திலே நீங்கள் பேசினால் இன்னும் அருமையாக இருக்கும் என்று சொன்னார். ஆகவே மொழி என்பது ஒருவரை புரிய வைக்க வேண்டும், ஒருவரை தெரிய வைக்க வேண்டும், ஒருவருக்கு உணர்ச்சியை கொடுக்க வேண்டும். எப்படி சார் வாழ்க்கை என்றால் என்ன என்றால் நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி எழுதிய கவிதையை நான் படித்தேன். அந்த மாணவி என்ன எழுதுகிறார் என்று கேட்டால், அப்பா சொன்னால் இன்ஜினியர் ஆக சொல்லி, அம்மா சொன்னால் டாக்டர் ஆக சொல்லி, அண்ணன் சொன்னால் அட்வொகேட் ஆக சொல்லி, அக்கா சொன்னால் ஆடிட்டர் ஆக சொல்லி, ஆனால் இதுவரையில் யாருமே சொல்லவில்லை நல்ல மனிதராக வேண்டும் என்று அந்த மாணவி எழுதுகிறார். ஸ்ரீ சுப்பிரமணிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் படிக்கக்கூடியவர்கள் முதலிலே நாம் நல்ல மனிதராக வேண்டும். முதல் மனுஷன் நல்ல மனிதராகணும். ஏன் சார் அப்படின்னா, ஒருத்த முதல்ல நல்ல மனிதரானா தான் நல்ல டாக்டர் ஆக முடியும். இல்லாட்டி கண்ணு வலிக்குன்னு போனா கிட்னி சொல்லி வித்துருவான். ஒருத்த முதல் நல்ல மனிதனாக தான் நல்ல என்ஜினியர் ஆக முடியும். இல்லாட்டி அஸ்திவாரம் இல்லாம பில்டிங் கட்டி போட்டு அமைச்சிடுவான். ஒருத்த முதல் நல்ல மனிதனானா தான் நல்ல ஆட்சியாளராக முடியும். இல்லாட்டி ஊழல் செய்து இந்த தேசத்தை ஒழிச்சிடுவான். ஆகவே முதலில் நல்ல மனிதராக வேண்டும். உங்களை பார்க்கிற போது நல்ல மனிதர்களாக, நல்ல மாணவ செல்வங்களாக எனக்கு அப்படியே காட்சி அளிக்கிறது. ஆகவே நல்ல மனிதர்களாக ஆக வேண்டும். முதல் நம்மள நம்ம நல்ல மனிதன் நினைப்போம். அக்செப்ட் யூ ஆஸ் யூ ஆர். நம்மளை ஏத்துக்கணும். நமக்கே நம்மளை பிடிக்கல என்ன ஆகுது? அதுக்கு என்ன சார்னா, நிறைய பக்கத்துக்கு சொல்ல வர்றேன், தன்னம்பிக்கை வேணும்னு சொல்லுவோம். செல்ஃப் கான்பிடன்ஸ். அந்த தன்னம்பிக்கை வேணும்னா நமக்கு 3 குணங்கள் வேணும். ஒன்று, நம்முடைய தோல்விகளுக்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும். We should take responsibility for our own failures. எப்பவுமே நம்முடைய தோல்விக்கு நம்ம பொறுப்பேற்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்த 10வது ஃபெயில் ஆயிட்டான். அவங்க கிட்ட போய் கேட்டேன், ஏன்டா ஃபெயில் ஆனீங்க? ஒழுங்கா படிக்கல சார், அதனால ஃபெயில் ஆனா பெரிய ஆள் ஆயிடுவான். அவங்க சொன்னா, டீச்சர் ஒழுங்கா பாடம் நடத்தல சார். அதே டீச்சர் தானே பாக்கி பேருக்கெல்லாம் பாடம் நடத்திருக்காங்க. அவன் சொன்னா, பாக்கி பேர்லாம் டியூஷன் போனா சார். தம்பி நீங்களும் டியூஷன் போனதை பார்த்தனே, பாக்கி பேர்லாம் முதல்ல இருந்து போனா சார், சாக போற நேரத்தில் சங்கரால எப்படி சார் பாஸ் பண்ண முடியும்? உடனே அடுத்த கேள்வி கேட்டேன், தம்பி கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியா இருந்துச்சாமா? ஆமா சார், எல்லாம் அவுட் ஆஃப் போர்ஸ்ல கேட்டா சார். கையை பாருங்க, அவுட் ஆஃப் போர்ஸ்ல கேட்டா சார். அவுட் ஆஃப் போர்ஸ்ல கேட்டா எக்ஸ்ட்ரா மார்க் போடுவாங்களே, போட்டு என்ன சார் பிரயோஜனம்? கம்ப்யூட்டர் தப்பு பண்ணிடுச்சு, 81க்கு 18 போட்டுடுச்சு சார். கம்ப்யூட்டர் தப்பு பண்ணா தான் இப்ப ஆன்சர் ஷீட் எல்லாம் பார்க்கலாமே, பார்த்து என்ன சார் பிரயோஜனம்? தம்பி என்னாச்சுங்க? செத்து போன எங்க தாத்தா சொன்னார், எப்படி நீ 10வது ஃபெயில் ஆகின்னு சொன்னார், பறிச்சிடுச்சு சார். இந்த இடத்துக்கு என்ன மெசேஜ்? காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. முதல்ல நம்ம காரணம் சொல்ல போகிறோமா, காரியம் செய்ய போகிறோமா? நான் ரூட்ஸ் நிறுவனத்திலிருந்து வருகிறேன். நாங்கள் 3000 பேர் வேலை செய்கிறார்கள். நாங்கள் 6 ஆட்டோமேட்டிவ் ஹார்ன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி 18 நாடுகளுக்கு அனுப்புகிறோம். ஆகவே வருகிற போது சொன்னார், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கேம்பஸுக்கு வர்றதில்லை, உங்க மாதிரி நிறுவனங்கள்ல வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னார். எல்லாரும் என்ன சார் எதிர்பார்க்கிறாங்கன்னா, we don't want people to work hard, we want people to work smarter. புத்திசாலித்தனமாக வேலை செய்வதைத்தான் தேடுகிறார்கள். ஆகவே ஒருவன் நல்ல மனிதனாக வேண்டும் என்று சொன்னால் முதலிலே சிந்திக்கின்ற மூளை இருக்க வேண்டும். அழகான ஒரு ஹெலிகாப்டரை செஞ்சு வச்சிருக்கிறீங்க, வருகிற போதே ஒர்க்கிங் மாடலான்னு கேட்டேன். இப்ப ப்ரொபெல்லர் வேலை செய்து அடுத்தது பறக்கு அப்படின்னாங்க. கொஞ்சம் கொஞ்சம் செய்ய வேண்டியதா. சிந்திக்கிற மூளை வேணும். ஆட்டுக்கடாய்க்கு மூளை இருக்கு, நமக்கு மூளை இருக்கு, என்ன வித்தியாசம்? அது ஞாயிற்றுக்கிழமை அதிகமான வேலைக்கு போகுது. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்ன சிந்திக்கணும்? ஒரே ஒரு சிந்தனை போதும். ஒரே ஒரு சிந்தனை தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. என்ன சிந்தனை என்று கேட்டால், பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இதை மட்டும் நினைச்சு பாருங்க. ஏன்னா எப்ப பிறக்கிறோம், யாருக்கு பிறக்கணும் தெரியாது. டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார், if you born with fame, it is only an accident. If you born with fame, it is only an accident. If you die with fame, it is your achievement. பிறக்கிறதுனால பெருசு கிடையாது, யாருக்கு எங்க வரப்புன்னு தெரியாது, அது ஒரு விபத்தாக கூட இருக்கலாம். ஆனா இறக்கிறதுக்கு முன்னால் நம்ம எதாவது செய்யணும் சார். அந்த தாட்ஸ் இருக்க வேணும், தூங்கக்கூடாது. அதைத்தான் மகாகவி பாரதி சொன்னார், அக்னி குஞ்சொன்று கண்டேன், ஒரு நெருப்பு. அக்னி குஞ்சு, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காற்றிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டு. அப்படி என்றால் நமக்கு என்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அதைத்தான் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள் அப்படின்னு. இந்த கனவு காணா நிறைய பேருக்கு புரியுது இல்ல. சில பேர் தூங்குற போது கனவு வருதுன்னு நினைக்கிறான். நைட் ஒருத்தர் ரொட்டி சாப்பிடுற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கான்.
காலையில தலைகாணியில பாதி சாப்பிட்டேன். சிலர் அரியர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் கனவு கண்டிருப்போம். யாரோ ஒரு மாணவர் 7 சப்ஜெக்ட்ல சென்டர் வாங்கியிருக்காரு. இது ஆச்சரியம், கஷ்டமா இருக்கு, பாராட்டணும். ஏன்னா அவரு இன்னொரு பாராட்டுவோம், என்ன பாராட்டுறதுக்காக இருக்கிறவன் என்ன சிந்திச்சு பார்க்கணும். அப்ப கனவு காண்கிறதா என்ன சார்னா, கனவு நனவாகணும்னா என்ன செய்யணும்? சொல்லுங்க, கனவு நனவாகணும்னா என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். கனவு நனவாகணும்னா நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, கனவு நனவாகணும் முதல் கண்ணு விழிச்சு எந்திரிக்கும். படுக்கையில இருந்து எந்திரிக்கலே ஜெயிக்க முடியல, வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா? போர்வைக்குள் ஒரு போராட்டமா? படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான். ஒரு கல்லூரியில நான் சொன்னேன், கோயம்புத்தூர் இருக்கும் போது ஒரு கல்லூரியில சொன்னேன், 3 மணிக்கு எழுந்திருப்பவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்திருப்பவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருப்பவன் அறிஞன், 6 மணிக்காவது போனா போகட்டும் எழுந்திருப்பவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்திருப்பவன் எருமை. இப்படி அந்த காலேஜில் சொல்லி ஒரு தெரிஞ்சு கேட்டான், ஐயா 8 மணிக்கு எந்திரிச்சு யாரு? நீங்க எல்லாம் அப்படி கேட்க மாட்டீங்க. அவன் 8 மணிக்கு எந்திரிச்சா யாருன்னு கேட்டான். 8 மணிக்கு எந்திரிச்சா காட்டுதுமே, ஏன்னா காட்டுக்குள்ள வெளிச்சம் லேட்டா தானே போகுது. இப்படியே சொல்லிட்டு வந்தேன். கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பேசுறேன். 7 மணிக்கு எழுந்திருப்போம் எருமைன்னு ஒரு மாணவன் எந்திரிச்சா, சதீஷ்குமார் எந்திரிச்சு சொன்னா. யாராவது இருக்காங்களா? அது ஜூனியர் சதீஷ்குமார். உடனே எந்திரிச்சு கேட்டான். என்ன கேட்டா தெரியுமா? ஐயா தயவு செஞ்சு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு எருமைன்னு சொல்லி எருமையை கேவலப்படுத்தாதீங்கன்னா. ஏன்னு கேட்டேன். சார் எருமை 4 மணிக்கு எந்திரிச்சு பால் கறக்குது சார். சிந்திக்கிறா பாருங்க. You have to think. சிந்திக்கிற மூளை இருக்க வேண்டும், சிந்திக்கிறோம். இந்த 21ஆவது நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன என்று கேட்டால், what is the greatest innovation of this 21st century? 21ஆவது நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன? சேட்டலைட்டா, கம்ப்யூட்டரா, இன்டர்நெட்டா? எல்லாம் கிடையாது. 21ஆவது நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று நான் சொல்வது, if you want to change your life you can. உங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மாற்றிக்கொள்ளலாம். எப்படி சார் வாழ்க்கையை மாற்ற முடியும்? வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும்? எப்படி மாற்றுறது? ஆற்றிலே போய் பார்த்தால், தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால் செத்த மீன்களைத்தான் தண்ணீர் இழுத்துச் செல்கிறது. உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீர் எதிர்த்து செல்கிறது. கேவலம், மகா கேவலம். ஒரு மீனே தண்ணீர் எதிர்த்து செல்கிற பொழுது விதி என்கிற வெள்ளம் இழுத்து செல்வதற்கு நான் என்ன தூசா சருகா? எனக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, இளமை இருக்கிறது, திறமை இருக்கிறது. இத்தனை வைத்துக் கொண்டு நான் முன்னேறாமல் கிடக்கிறேன் என்று சொன்னால் என்னை விட முழுமுட்டாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன் என்பதை புரிந்து கொண்டால் எல்லாரும் மூச்சு விடலாம், யார் முயற்சி செய்கிறார்? அப்ப என்ன, எப்படி சார் வாழ்க்கையை மாற்ற முடியும்? If you want to change your life, first step என்ன? You have to change your thinking process. சிந்திச்சு கொண்டிருக்கிறவர்கள் அதை நாம் மாற்ற வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். அதான் கனவு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எங்க இருக்க வேண்டும்? When you change your thinking. வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டால், எண்ணங்களின் வெளிப்பாடு, செயல்களின் மேம்பாடு. நான் ஒரு புத்தகம் எழுதினேன், எண்ணங்களே ஏணிப்படிகள் அப்படின்னு. எண்ணங்களே ஏணிப்படி, எண்ணங்களே ஏன் இப்படி? எண்ணங்களே ஏணிப்படி, எண்ணங்களே ஏன் இப்படி? இந்த ஏணிப்படிக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான குணம் என்ன சார் அப்படின்னா, எடுத்து வச்சா ஏணி, படுக்க போட்டா பாறை. அதுபோல உன்னுடைய எண்ணங்களை எடுத்து வைத்தால் நீ சாதிக்கலாம். என்ன நினைக்கிறாய் அதோடு மாற முடியும். உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள். ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள். ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள். ஏனென்றால் அது உங்களுடைய வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கத்தை கவனியுங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையாக பரிணமிக்கிறது. ஆக சிந்தனை செயலாகி, செயல் பழக்கமாகி, பழக்கம் வழக்கமாகி, வழக்கம் வாழ்க்கையாகி விடுகிறது. அப்ப வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டும். When you change your thinking process,
you will change your expectation. When you change your expectation, you will change your performance. When you change your performance, you can change your life. வாழ்க்கை என்பது மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கை என்பது யாருடைய கையிலேயும் இல்லை, நம்முடைய கையிலே தான் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். நான் நினைச்சா வாழ்க்கையை மாற்ற முடியும், நினைக்காதது நடக்காது. என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது என்று சொன்னதும் எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார், ஒரு ஞானி. எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் அவர் முன்னால் யார் போயினாலும் அவரை பற்றி தெளிவாக சொல்லிவிடுவார். நாம் போனால் என்னை பற்றி சொல்லுவார், நீங்கள் போனால் உங்களை பற்றி சொல்லுவார். அந்த அளவிற்கு ஞானம் பெற்றவர் அந்த முனிவர். அவர் எப்படியாவது மடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் போட்டு ஒரு கோழி குஞ்சை பிடித்து தனக்கு பின்னால வைத்துக் கொண்டு அந்த முனிவர் முன்னால் போய் நின்றார். உடனே முனிவர் சொன்னார், தம்பி, உங்க பேர் இது, உங்க ஊர் இது, உங்க அப்பா பேர் இது, உங்க அம்மா பேர் இது, உங்க வயசு இது, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உனக்கு பின்னால நீ ஒரு கோழி குஞ்சை மறைத்து வைத்திருக்கிறாய் என்று அந்த முனிவர் சரியாக சொன்னார். இதை கேட்டு இளைஞன் சொன்னான், முனிவரை நீங்க சொல்வதெல்லாம் சரி, என்னுடைய பெயர் சரி, ஊர் சரி, அப்பா பெயர் சரி, அம்மா பெயர் சரி, அத்தோடு எனக்கு பின்னால கோழி குஞ்சை மறைச்சு வச்சுதான் சொல்றீங்க, அது சரி. ஆனா அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறதா செத்து விட்டதா கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டான். இவன் என்ன திட்டம் போட்டுட்டான்னா, அந்த முனிவர் கோழி குஞ்சு செத்து போச்சுன்னு சொன்னா அப்படியே பின்னால் இருந்து முன்னால் எடுத்து பறக்க வச்சு கத்துட்டு உயிரோடு இருக்குது, அது கூட உனக்கு தெரியலையே, நீ எல்லாம் என்னையா முனிவர் மடக்கிடுவான். மாறாக அந்த முனிவர் அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்குதுன்னு சொன்னால் பின்னாலே ஒரு நசுக்கு தாயா செத்து போச்சுன்னு காட்டுவான். இதை உணர்ந்து கொண்ட முனிவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், அந்த கோழி குஞ்சு செத்து விட்டது என்றும் சொல்லவில்லை, அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறது என்றும் சொல்லவில்லை. மாறாக அந்த கோழி குஞ்சு செத்து விடுவதும் உயிரோடு இருப்பதும் உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது சொன்னார். அதுபோல நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வெளிப்படுக்கும். நீ ஏன் ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய்? தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயம் கூட உனக்கு இருப்பளவுதான். If you think that you can, your mind will work how you can. If you think that you can't, your mind will bring n number of reasons for not making any effort. அடிப்படை என்ன? நம்மால முடியும் அப்படி நினைக்கிறதா? முடியும் நினைச்சா முடியும், முடியாது நினைச்சா முடியாது. முதல்ல நம்ம என்ன நினைக்கிற முக்கியம். என்ன நல்லா அறிமுகப்படுத்துற போது சொன்னார் ஒரு செய்தி. நிறைய இதுவரைக்கும் ஒரு 3 லட்சம் இளைஞர்களை சந்திச்சிருக்கிற 3000 கூட்டங்களுக்கு மேல பேசி 2000 ஆண்டுல சிறந்த மனிதர் என்று எனக்கு ஒரு விருது கொடுத்தார்கள் சொன்னார்கள். அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுது நான் டைட்டான் வாட்ச் கம்பெனி ஒசூர்ல இருக்கிறது, அதிலே நான் தொழிலாளர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த செய்தி வந்ததும் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து என்னை அழைத்தார்கள். ஐயா, உங்களுக்கு 2000 ஆண்டு சிறந்த மனிதர் விருது கொடுத்திருக்காங்க, அப்படியே கொஞ்சம் காலேஜுக்கு வாங்க சார் அப்படின்னு. சரி வர்றேன் அப்படின்னு போன அந்த தமிழ் மன்றம் ஏற்பாடு செய்து விடா. அந்த தமிழ் மன்றம் வந்ததும் நான் தலைமை கவிதை படிக்க வேண்டும், கூட இருக்கக்கூடிய மாணவ கவிஞர்கள் கொஞ்சம் கவிதை படிக்க வேண்டும் என்ற ஏற்பாடு. நான் போனதும் அவர்கள் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார். மேடைக்கு போன பிறகுதான் அந்த தலைப்பை நான் பார்த்தேன். போனதும் என்ன தலைப்பு கொடுத்திருந்தார் என்று கேட்டால், காதல் 2000 என்று கொடுத்திருந்தார். என்னடா தலைப்பை இப்படி இருக்க ஒரு கிளுகிழுப்பா, என்ன படிக்க போறோம் அப்படின்னு போயிருந்தேன். காதல் 2000 பத்தி பேசணுமே. நான் டைட்டான் வாட்ச் கம்பெனில இருந்து போனதுனால அதோட லிங்க் பண்ணி ஒரு கவிதை சொன்னேன். என்ன சொன்னேன் என்று கேட்டால், ஒரு நொடி நேரம் பிரிந்தாலும் என் உயிர் கடிகாரம் ஓடாது, ஆகவே இடைவிடாது உன்முகம் காண இமையை கூட கத்தரிப்பேன்னு சொன்னேன். இந்த கண்ணை மூடி முடிக்கிற நேரம் கூட பார்க்காம இருக்க முடியாது, அதனால வெட்டிடு அப்படின்னு. அது சொன்னது இன்னொரு மாணவர் வந்தார், இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர். அவர் வந்து சொன்ன கவிதையை பல கூட்டங்கள்ல சொல்றேன். அவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்த காதல் 2000க்கு அவர் சொல்றார், நான் சொன்னது ஒரு நொடி நேரம் பிரிந்தாலும் உன் உயிர் கடிகாரம் ஓடாது, ஆகவே இடைவிடாது உன்முகம் காண இமையை கூட கத்தரிப்பேன். அந்த மாணவர் வந்து ஒரு கவிதை சொன்னார். என்ன சொன்னார்னா, உன்னுடைய பாதம் பட்ட இடத்தில் எல்லாம் சாதம் போட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் விஷுவல் பண்ணி பாருங்க. அந்த பொண்ணு நடந்து போகுது, இவன் பின்னால இவை சாப்பாடு போட்டு போட்டு சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கு இடமே கிடைக்கும். கவிஞரங்க முடிஞ்சு அவனை கூப்பிட்டேன். அமுத்தான், தம்பி பிரமாதம், இந்த மாதிரி கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு வரல, மகாகவி பாரதிக்கு வரல, கவி பேரரசு வைரமுத்துக்கு வரல, கவிதாசனுக்கு வரல, ரிசல்ட் என்னாச்சுன்னு பக்கத்துல இருந்த பிரின்சிபால் சொன்னார், இவர்தான் சார் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்னாரு. நான் இந்த ரிசல்ட் கேட்கல, காதல் ரிசல்ட் கேட்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அந்த கொடுமையை சார் கேட்கறீங்க, இந்த கவிதையினாலேயே காதல் தோத்துருச்சுனா. நான் என்ன கேட்டேன், உன் கவிதை உன்னுடைய பாதம் பட்ட இடத்தில் எல்லாம் சாதம் போட்டு சாப்பிடுவேன் என்ற கவிதையில் சொற்குற்றம் இருக்கிறதா, பொருள் குற்றம் இருக்கிறதா, எதனால் தோற்று போனது என்று கேட்டேன்.
அதற்கு அவர் சொன்னார், சார் சொற்குற்றம் இல்லை சார், பொருள் குற்றம் தான் இருக்குது அப்படிங்க, கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க அப்படிங்க. அதற்கு அவர் சொன்னார், நான் அவளிடம் சென்று உன்னுடைய பாதம் பட்ட இடத்தில் எல்லாம் சாதம் போட்டு சாப்பிடுவேன் என்று சொன்னதும் அவள் சொல்லிவிட்டாள், சாப்பிடுவதற்கு ஒரு தட்டு கூட வாங்குற யோகிதை இல்லாத உன்னை காதலிக்க முடியாது சொன்னார். பெண்கள் செய்யறது நம்ம கைதட்டில் இருக்கு, வரவேற்பு இருக்கு இந்த கவிதை. இதுல இருந்து என்ன சார் மெசேஜ்? முன்னால் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறேன், என்ன? உங்களுடைய எண்ணங்களை மாற்றினால் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளலாம் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். இன்னொன்னு என்ன சொன்னேன்? காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை சொன்னேன். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் சொன்னேன். இந்த கவிதையிலிருந்து என்ன மெசேஜ்னா, வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அதான் தமிழ். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், பணம் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும், அது ஒரு அர்த்தம் வேண்டும். ஏன் அர்த்தத்தோடு வாழ வேண்டும்? வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று வாழ வேண்டும். நம்மோடு வாழுகிற சமுதாயம் நம்மை வாழ்த்த வேண்டும், வருகிற சமுதாயம் நம்மை வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே போதும், வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா அந்த நினைப்பு நம்மை விடாது, அந்த நெருப்பு துண்டு நம்மை விடாது. அப்படியே சுத்தி 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 உங்களை உச்சி கொண்டு வந்தோம். சரி சார், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வேலைக்கு எடுக்கிற பொழுது நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, முக்கியமா நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுல முக்கியமா பார்க்கும் பொழுது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களே சொல்லலாம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி அக்கார்டிங் டு யூ? ஆங்கில டிக்ஷனரியில் நிறைய வார்த்தை இருக்குது. உங்களுக்கு பிடித்த முக்கியமான வார்த்தை என்ன? எல்லாம் சொல்லுவீங்க. சிலர் லவ் சொல்லுவான், சிலர் சக்சஸ் சொல்லுவான், சில ஹார்ட் ஒர்க் சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். த இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி இஸ் ஆஸ்க். கேள்வி, ஆஸ்க். எப்பவுமே ஆஸ்க் என்ன? நம்ம கிட்ட கேட்கணும், வகுப்புல பாடபுரியில கேட்கணும், தெரியாத கேட்கணும். ஆஸ்க். ஆஸ்க் இஸ் த இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி. கேட்க கேட்க தான் புரியலாட்டி புரியவே புரியாது. யாருமே ஒண்ணும் தெரியாம தான் பிறக்கிறோம். மழை துளி மேல இருந்து கீழே விழுகிறது. அந்த மழை துளி சூடான தோசைக்கல் மேல விழுந்தா என்ன ஆகும்? சொயின் ஆவியாக போயிடும். அது நிலத்தில் விழுந்தா என்ன ஆகும்? ஆறா ஓடும். சிற்பிக்குள் விழுந்தா என்ன ஆகும்? முத்தாக மாறும். மேலே இருந்து விழக்கூடிய மழைத்துளி ஒன்றுதான், ஆனால் அது எந்த இடத்தில் விழுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறி விடுகிறது. ஆகவே அது தோசைக்கல் மீது விழுந்தால் ஆவியாக போய் விடுகிறது, நிலத்திலே விழுந்தால் ஆறாக ஓடுகிறது, சிற்பிக்குள் விழுந்தால் முத்தாக மாறுகிறது. ஆகவே வகுப்பிலே சொல்லக்கூடிய பாடங்களும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் சிற்பியாக நம்முடைய மனதை திறந்து வைத்திருந்தால் அது 5 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அது அப்படி சொல்லிக்கலாம். எல்லா சாதனையாளர்கிட்ட இருக்கக்கூடியது இந்த ஆஸ்க் சொல்றோம் பாருங்க. ஆஸ்க் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 3 letters. ஆஸ்க் எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. அது விஞ்ஞானம், இன்ஜினியரிங், தொழில்நுட்பம் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த இன்குசிவ்னஸ் இருக்க வேண்டும், கேள்வி இருக்க தண்ணி இருக்க வேண்டும், ஒரு தேடல் இருக்க வேண்டும். தேடல் இல்லாது போனால் நீ தொலைந்து போய் விடுவாய். தேடலுக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை. தேடல் தொடங்குகிற பொழுதெல்லாம் வயது வாலிபம் அடைந்து விடுகிறது. சில பேர் 20 வயசுலயே செத்தலாம், அடக்கம் பண்றது 60 வயசு ஆகுது. ஆகவே சின்ன வயசுல தேடல் இருக்க வேணும். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் போனாலும் பார்க்கணும். ஏன் சார் வேணும்னா, சிந்திக்கிற மூளை சொன்ன மாதிரி ஆப்பிள் பழம் மேல இருந்து கீழே விழுந்தது. ஆப்பிள் பழம் மேல இருந்து கீழே விழுந்தது. There are thousands and millions of people saw apple falling down from a tree. Only one person asked why it is happening. Isaac Newton புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். என்ஜினியரிங் என்றால் கேள்வி மேல் கேள்வி, known to unknown என்ற சிந்தனை இருக்க வேண்டும். சாதாரண மனிதர்களை சாதனையாளராக மாற்றுவது அந்த சிந்தனை தான். ஆப்பிள் பழம் மேல இருந்து கீழே விழுந்து ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்தான். பறவைகள் பறப்பதை எல்லாரும் பார்த்தான். ஐசக் இந்த ரைட் பிரதர்ஸ் பார்த்தான். என்ன பார்த்தான்? சாதாரண பார்வை பார்க்கவில்லை, அவன் ஒரு ஆழமான பார்வை பார்த்தான். இந்த ரைட் பிரதர்ஸ் 2 பேரும் குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது என்னாச்சு? ஒரு மீன் கொத்தி பறவை வந்து மீனை கொத்திட்டு பறந்து போச்சு. இது பறந்து போகும்போது அவன் எதை கவனிக்கிறான்? மீனை கொத்திய பறவை மீனை பிடித்துக் கொண்டு தன்னுடைய சிறகுகளை ஆட்டாமல் போனோம். எப்பவுமே பறவை சிறகை ஆட்டிக்கொண்டுதான் பறக்கும். மீனை கொத்திய பறவை வாயிலை மீன் இருப்பதால் அது நேராக போனது. அதை கவனித்தல் என்ன செய்தார்கள்? தூங்கவில்லை. அதை பற்றி பேசினார்கள். அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்ட, அவங்க அம்மா தெரியாதுங்க. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டார், பறக்க முடியுமா மனிதர்களால்? பறவை இப்படி சிறகை ஆட்டாமல் கூட பறக்க முடியுமா? பறவைகளால் சிறகை ஆட்டாமல் பறக்க முடியாது என்று சொன்னால் நாமால் ஏன் பறக்கிற ஒரு மெஷினை கண்டுபிடிக்க முடியாது என்று அவர் கேட்டார். அதற்கு அவங்க அப்பா சொன்னார், don't think of flying. Just don't think of flying. Only angels can fly, you and I not என்று சொன்னார். அவர் ஒரு சர்ச் ஃபாதர், அப்படிதான் சொல்ல முடியும். அவன் தான் விமானத்தை கண்டுபிடிச்சான். ஆகவே பாக்கி பேர் சிந்திப்பாதை, சிந்திப்பதற்கு என்ன வேண்டும்? ஆஸ்க் தான். எப்போ கேள்வி கேட்கிறேன்னா, இப்படியே நான் வாழப் போகிறேனா? சாதனையாளராக மாறப் போகிறேனா?
5 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு விட்டு 50 ஆண்டுகள் நான் மகிழ்ச்சியாக இருக்க போறேனா இல்ல 50 ஆண்டுகள் நான் கஷ்டப்பட போகிறேனா? வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற போகிறேனா இல்ல வாய்ப்புகளை விட்டு நான் புறம்ப போகிறேனா என்று எழுதினேன். நான் கூட ஒரு புத்தகத்தில் சொன்னேன், வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி. இன்னைக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலி, நான் அதிர்ஷ்டசாலி. என்னை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி. வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி. வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி. வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் நீ ஒரு கோமாளி. எப்ப சார் வாய்ப்பு வரும்? எப்ப வாய்ப்பு நம்மளை தேடி வரும்? நம்ம திறமைசாலியா இருந்தா வாய்ப்பு தேடி வரும். நீ கொஞ்சம் சர்க்கரை எண்ணி போட்டா எறும்பெல்லாம் ஓடி வருது. யாராவது SMS கொடுக்கிறோமா? ஏன்? நீ திறமை உடையவனாக இருந்தால், உனக்கு என்று ஒரு தகுதி இருந்தால் இந்த உலகம் உன்னை தேடி வரும். பாருங்க, அந்த ஆஸ்க்ல இன்னொரு விஷயம் இருக்கு. ஆஸ்க் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 3 letters. 3 லெட்டர் இருக்கு. என்ன லெட்டர்? A S K. இதுதான். ஏனா என்ன தெரியுமா? A means attitude. Attitude determines your altitude. உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது, அதான் attitude. கம்பெனிலாம் வேலைக்கு எடுக்கும்போது சைக்காலஜி டெஸ்ட் ஆட்டிடியூட் கண்டுபிடிச்சிருவான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்துட்டு, since I am the director of an HR of a company, வந்து ஒரு கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி கேட்கிறேன்? இது எப்படி மாதிரி கேள்வி கேட்பேன், நமக்கு தெரியவே தெரியாது. உடனே கேட்கிறேன், என்ன கேள்வி கேட்கிறேன்? உங்களுக்கு +2ல எவ்வளவு மார்க், இல்ல 10th எவ்வளவு மார்க் கேட்கும். 10th ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சிருக்கு. சரி, 10th வந்து இங்கிலீஷ்ல 45 மார்க், கவலை இல்லை. மற்ற சப்ஜெக்ட்ல வந்திருக்கும். 10th நீங்க 45 மார்க் வாங்கியிருக்கீங்க. 10th நான் கேட்கிறேன், 10th இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க்? நீங்க 10th எனக்கு இங்கிலீஷ்ல 45 மார்க்னு சொன்னா உங்களுக்கு டிக் பண்ணிடுவோம். நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? 10th எவ்வளவு மார்க் கேட்டதுமே எனக்கு இங்கிலீஷ் பரீட்சைப்ப காய்ச்சல் சார்னு சொல்லுவோம். கொஸ்டின் தப்பா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன மார்க் அதை சொல்லாம வேற காரணம் சொல்லும் பொழுது நம்ம கிட்ட ஒரு என்னாச்சு, ஒரு ஜெனுனிட்டி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்றோம். சைக்காலஜியா இருக்கா, கேள்வி கேட்கலாம். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கேள்வி கேட்கலாம். சமீபத்தில் IAS தேர்வுல ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் தெரியுங்களா? ஒரு கேண்டிடேட் பொண்ணு ஒரு கேள்வி கேட்கிறார். அதெல்லாம் நெட்ல என்னென்ன பாக்குறீங்க, இதெல்லாம் பாருங்க, உங்களுடைய மைண்ட் பிராட் ஆகிடும். கேள்வி கேட்டான். கேண்டிடேட் கிட்ட என்ன கேட்கிறான்னா, do you want one difficult question, do you want one difficult question or 10 easy questions? ஒரு கடினமான கேள்வி வேணுமா, ஈஸியான 10 கேள்வி வேணுமான்னு கேட்கிறான். எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறான்? ஒருத்தர் IAS ஆகி கலெக்டர் ஆகி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வந்தா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதை ஃபேஸ் பண்றதுக்கு இவன் சைக்காலஜிக்கலா காம்பிடென்ட்டா இருக்கிறான்னு பாக்குறதுக்கு இந்த கேள்வி கேட்கிறான். அவன் வந்து I want 10 easy questions ஆன்னு சொன்னான்னா அவனுக்கு 0 மார்க் போட்டுருவான். இந்த கேள்வி செலக்ட் பண்றதே மார்க். அவன் இந்த கேண்டிடேட் என்ன சொன்னான், I want one difficult question சார். என்ன பண்ணா 5 மார்க் போட்டாச்சு. அடுத்த 5 மார்க் இரண்டாவது பகுதி கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். கேள்வி கேட்கிறேன், என்ன கேள்வி தெரியுமா? Which comes first, day or night? கேள்வி. சொல்லுங்க. அண்ணே விடுவோம். சரி பரவாயில்ல, டேனா நைட், நைட்னா டே, இதான் நம்ம சொல்லுவோம். ஏன் லேட் ஆச்சு, நேரம் ஆயிடுச்சு, ஏன் நேரம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, இதான் நம்ம வழக்கமா சொல்ற பதில். அதுக்கு அடுத்த கேள்வி கேட்டான். கேண்டிடேட் என்ன கேள்வி கேட்டானா, which comes first? கேண்டிடேட் என்ன சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி டே கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன. ஓகே, இன்டர்வியூ கமிட்டி என்ன சொல்லுச்சு, how do you say, எப்படி நீ சொல்றீங்க கேட்டுச்சு. அதுக்கு அந்த கேண்டிடேட் என்ன பதில் சொன்னான்னா, excuse me sir, you said that you will ask only one question, now you are asking second question அப்படினா அவனை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு. ஒண்ணும் கிடையாது. presence of mind வேணும், application of mind வேணும், கான்சென்ட்ரேஷன் வேணும், கம்யூனிகேஷன் எபிலிட்டி வேணும், அலர்ட்னஸ் வேணும், அசர்ட்டிவ்னஸ் வேணும். அலர்ட்னஸ் வேற, அசர்ட்டிவ்னஸ் வேற. அசர்ட்டிவ்னஸ் என்ன சார்னா, பாயிண்ட் அவுட்டிங் அதர்ஸ் மிஸ்டேக் வித்அவுட் ஹர்ட்டிங் தம். சைக்காலஜிக்கலா 3 பார்க்க வைப்போம். ஒன்னு என்ன தெரியுமா, செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்னா என்னன்னா, knowing about what you are doing. நிறைய பேருக்கு அவன் என்ன செய்யறதே தெரியாது. இந்த படிக்கட்டு ஏறி வந்தா எத்தனை சார், ஒண்ணுமே இல்லை. அவேர்னஸ் வேற ஒண்ணுமே இல்லை. நமக்கு எப்ப கோபம் வரும், நம்ம எப்ப சந்தோஷமா இருப்போம், நம்ம எப்ப ப்ரொடக்டிவா இருப்போம், நமக்கு எப்ப பர்சனல் பீக் வரும்னு நமக்கு தெரியாது. செல்ஃப் அவேர்னஸ், that means knowing about what you are thinking, what you are doing, what you are listening. அதான் செல்ஃப் அவேர்னஸ். அதுக்கு அடுத்து என்ன கேக்குது பார்க்கறோம், செல்ஃப் மேனேஜ்மெண்ட். செல்ஃப் மேனேஜ்மெண்ட்னா whether you are able to manage your feelings, whether you are able to manage your emotions,
whether you are able to manage your impulse. நம்மள நம்ம மேனேஜ் பண்ண தெரியுதான்னு பார்க்கறோம். சில சமயத்துல இப்ப இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்றாங்க எங்கள மாதிரி ஆளுங்க ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூன்னு கண்டக்ட் பண்றான். உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன். ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ இல்லாட்டி என்ன செய்யறாங்க, இன்டர்வியூல எப்படி எல்லாம் பதில் சொல்லணும்னு செஞ்சு வந்தாங்க. ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூஸ்னா என்ன சார் அப்படின்னா, திடீர்னு உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு, திடீர்னு உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு, டீ குடுக்கறதுக்கு வர உங்க காலை மிதிச்சிட்டு போயிடுவான், எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னு பாக்குறோம். அதாவது என்ன ஆச்சுன்னா, they will see how you react when you are emotionally disturbed. அந்த கேள்வி பார்க்கறதா அந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட்ல முக்கியமா என்ன பார்க்கறாங்கன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புதுசு. அதெல்லாம் நான் PhD பண்ணியிருக்கேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா how you manage emotions. அது என்ன சொல்றான்னு ஒரு கேள்வி, you are taking bath in the same river but not by the same water. Just listen to it. You are taking bath in the same river but not by the same water. என்னது சொல்லுங்க. ஒரு வாட்டில் ஒரு தடவை தான் குளிக்க முடியும். ஏன் எப்படி? தண்ணி ஓடி water flows. You are taking bath in the same river not by the same water because water flows. தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கிறது. The same way you are talking to the same person not to the same mind. புரியுதா? When I entered this pandal, your attitude, your mind towards me was different. Now it is different. So people, they are continuously changing. அதெல்லாம் புரியுறதுக்காகத்தான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட். தேர்ட் ஒன் செல்ஃப் மோட்டிவேஷன். செல்ஃப் மோட்டிவேஷன் என்ன சார்னா, how often you comes back when you are falling down, when you are feeling down. எப்படி வெளியே வர்றது முக்கியம். ஏன் சார் அப்படின்னா, தமிழ்ல சொன்னா வீழாமல் இருப்பதல்ல வெற்றி, வீழாமல் இருப்பதல்ல வெற்றி, வீழும் போது 70 தான் வெற்றி, வீழும் போது 70 மட்டுமல்ல வெற்றி, ஏற்கனவே வீழ்ந்து கிடக்கிற இந்த சமுதாயத்தையும் தூக்கி கொண்டு 70 தான் வெற்றி. அத்தகைய வெற்றிக்கு நம்ம தயார்படுத்த வேணும். ஒருத்தர் சொன்னானா, உலகத்துல இதுவரைக்கும் யாருமே ஓட்டப்பந்தயத்துல தோக்கடிக்கலன்னு உலகம் பூரா போய் சொல்லி இருக்கிறான். இன்னைக்கு இது வரைக்கும் தோக்கடிக்கல, யாருமே தோக்கடிக்கல, யாருமே தோக்கடிக்கல இது வரைக்கும். எல்லாரும் கேட்டா அப்படியா அப்படியா அப்படியான்னு. அவ சொன்னா, ஆமா நான் இது வரைக்கும் ஓடவே இல்லைன்னு. அப்படின்னா என்ன சார்? முயன்று தோற்றால் அது அனுபவம், முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமல் தோற்றால் அது அவமானம். இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றலை விட முயலாமல் தோற்றல் தான் அதிகமாக இருக்கிறார்கள். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்லாது. ஆகவே முயற்சி செய்து கொண்டு இருக்க வேண்டியது, வேற ஒண்ணுமே இல்லை. எது வரைக்கும் சார் முயற்சி பண்றது? முடிந்தவரை முயற்சிப்பதல்ல முயற்சி, எடுத்ததை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி. எடுத்தமா முடிப்போம். ஒரு லட்சியம் வச்சிடும் நமக்கு. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எனக்கு இது லட்சியம். அதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், take one idea, that means one goal for your life. Take one idea, think of it, dream of it, let that idea be filled with all the part of your body, nervous system, dream of it, live for it, die for it என்று விவேகானந்தர் சொன்னார். ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இதைத்தான் நான் செய்ய போகிறேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும். அப்படின்னு நிச்சயமா முடியும். எப்படி சார்? கடுமையான வெயில் அடிக்கிறது, ஒரு தாள் கடந்தால் தீப்பிடி தெரியாது. ஆனா ஒரு லென்ஸ் வச்சு காட்டினா என்ன ஆகும்? தீப்பிடி தெரியுது. எப்படி? By focusing the sunlight on the piece of paper, it burns. The same way, if you start concentrating all your work towards your goal, you can achieve. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ முன்னால சொன்ன செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் மோட்டிவேஷன். நாலாவது ஸ்கில் என்ன வேணும்னா, ஃபேக்டரியில ஒர்க் பண்றதுக்கு எம்பதி, நாட் சிம்பதி. Empathy is different, sympathy is different. Sympathy is feeling for others. Empathy is feeling through others. Able to follow? Sympathy is feeling for others. Empathy is feeling through others. அடுத்ததுக்காக நாம் நினைக்கிற வாழ்க்கை தான் அது எதிர்பார்க்கும். Fifth skill என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, social skills. Social skills mean how you get along with other people. As a team, how you contribute for the benefit of the team. How you motivate your fellow team members. இதெல்லாம் பார்க்கறதா நினைச்சு. So இந்த ஆஸ்கல சொன்ன அதுக்குள்ள இருக்கிற is attitude. Attitude is the combination of 4 E's. ஒருத்தருடைய attitude எப்படி ஆகுது? என்ன காரணம்? Attitude is the combination of 4 E's. E stands for environment.
நல்ல சூழ்நிலை இருந்தா நல்ல சிந்தனை வருகிறது. அடுத்த E என்ன? E stands for education. எஜுகேஷன் என்று சொன்னால் நிறைய பேருக்கு கல்லூரியில் படிக்கிறோம் நினைக்கிறோம், அது எஜுகேஷன் கிடையாது. There are 3 types of education in India. One is education for examination. பரீட்சை எழுதி எல்லாத்தையும் மறந்துறது. இரண்டாவது education for employment. வேலைக்கு போனதையும் மறந்துறது. மூணாவது education for life. That is very very important. ஒரு பையன் எழுதுனா பல்லாண்டுகள் பயின்று பட்டம் வாங்கியாச்சு என்றாலும் என்னுடைய வாழ்க்கை புத்தகத்தை வாசிக்க முடியவில்லையே. ஆங்கிலத்தில் ஒரு பராமரிப்பு இருக்கு, பழமொழி. What is that? Graduate of yesterday stops learning today will be uneducated tomorrow. Graduate of yesterday stops learning today will be uneducated tomorrow. கல்வி என்பது it is not a destination, it is a journey. அது பறந்து கொண்டே இருப்பதற்காகத்தான் கல்வி வேண்டியிருக்கிறது. What is life? Life is not merely living, it is learning. Not only learning, it is listening. அதான் மேடம். A stands for the attitude, E environment, E education, and E expectation, and one more E, experience. What is experience? Experience doesn't mean what happens to a person. It means what he does with what happens to him. ஆப்பிள் பழம் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னா வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன மனசுக்குள்ள நடந்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கடுத்து இருக்க எஸ்னா என்ன? ஸ்கில். கேனா நாலேஜ். இந்த ஆஸ்க்ல ஏனா ஆட்டிட்யூட், எஸ்னா ஸ்கில், கேனா நாலேஜ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் ஸ்கில்? நாலேஜ் இஸ் லேர்னிங் ஃப்ரம் அவுட் சைட். Skill is application of knowledge. What is to be done is knowledge. How is to be done is skill. ரெண்டுக்கு என்ன ஒண்ணு விளக்கம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒருத்த வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் ஸ்விம்மிங் படிச்சான். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் ஸ்விம்மிங், தட் டு த்ரூ கரஸ்பாண்டன்ஸ். நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு. A day will come you can do your diploma course in swimming through correspondence. டிப்ளமா படிச்ச கரஸ்பாண்டன்ஸ்ல swimming, he got gold medal. If he jumps into the water, what will happen? The degree certificate only will float, he will sink. நமக்கு பெரும்பாலும் பிரச்சனை என்னன்னா தன்னம்பிக்கை சொல்றேன். ஏற்கனவே சொன்னேன், தன்னம்பிக்கை வேணா நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பேற்கணும். இரண்டாவது என்ன சார் வேணும்னா திறமைகளை வளர்த்து கொண்டே இருக்க வேணும். ஏன் திறமை வளர்க்கணும்? நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு புதிய விஷயத்தையாவது கண்டுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? காலில் எந்திரிச்சு உற்சாகம் எந்திரிக்கணும். காலில் எந்திரிச்சு உற்சாகம் எந்திரிக்கிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே டெய்லி நான் வந்து ஐ யூஸ் டு செலிப்ரேட் மை டே, மை பர்த்டே எவ்ரி டே. ஏன் சார் எப்படி பிறந்த நாள் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுறீங்க? அப்ப உற்சாகம் இருக்க முடியும். ஏன்? சாதாரண மனிதர்களுக்கு ஜாதகப்படி பிறந்த நாள், சாதனையாளர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள். Ordinary people will celebrate birthday as per horoscope. Achievers will celebrate every day as a birthday. கால் எந்திரிக்கிற போதே ஒரு பர்த்டே அப்படின்னு எந்திரிச்சு பாருங்க எப்படி உற்சாகம் வரும். நிறைய இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, காலையில கண்ணாடி முன்னால் நின்னுட்டு இதெல்லாம் ஒரு பூஞ்சி அச்ச எனக்கு எதுவே பிடிக்கல, எனக்கு யாருக்கும் பிடிக்கல, ஒண்ணுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது. கவலைப்படாத. ஏன் கவலைப்பட வேண்டாம்னா தாஜ்மஹால் உலக அதிசயம் சொல்றோம். எதனால அது உலக அதிசயம் சொல்றோம்? எதனால? காதல் சின்னம், பழங்கி கல்லு, வெரி சிம்பிள் டெபினிஷன். உலகத்தில் ஒன்றை போல இன்னொன்று இல்லை என்றால் அது உலக அதிசயம். சரியா சார்? உலகத்தில் ஒன்றை போல இன்னொன்று இல்லை என்றால் அது உலக அதிசயம். அதே மாதிரி தாஜ்மஹால் பழனியில் ஒன்று இருக்கு, தாராபுரத்தில் ஒன்று இருக்கு, உங்க ஊர்ல ஒன்று இருக்கு, எங்க ஊர்ல ஒன்று இருக்கு, மூளைக்கு மூளை அது மாதிரி என்ன சொல்லுவீங்க? என்ன சார் கதை விடுறீங்க? எங்க ஊர்ல இது ஒன்று இருக்குமா? அப்ப உலக அதிசயம் என்னன்னா உலகத்தில் ஒன்றை போல இன்னொன்று இல்லை என்றால் அது உலக அதிசயம். அன்பு ஊர்ந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய 650 கோடி பேரில் உன்னை போல என்னை போல வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆகவே நாம் எல்லாம் ஒரு உலக அதிசயம் தான். உலக அதிசயம் என்ன இருக்கு? ரெட்ட குழந்தை ஒன்று போல இருப்பாங்க, ஆனா ஒன்று போல சிந்திக்க மாட்டாங்க. காலையில் எந்திரிக்கிற போது ஒரு உலக அதிசயம் எந்திரிச்சிருச்சான், அப்படி இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. என்னடா வாழ்க்கைன்னு எப்ப நுழைஞ்ச கூடாது, ஒரு உலக அதிசயம் தான். என்ன மாதிரி வேற யாராவது பார்த்திருக்கிறீங்களா? உங்களை மாதிரி நான் யாருமே பார்க்கல. ஒரு ஆள் இருந்தே உலகம் தாங்க மாட்டேங்குது, 2-3 பேர் இருந்தா என்ன? அதனால ஒரு உலக அதிசயம். நிறைய பேர் கவலைப்படுறது, இதுக்காக கவலைப்படுறது எனக்கு புரியுதே கிடையாது. கவலையப்பட வேண்டியது எல்லாம் நல்லது நடக்கும். நல்லது நினைச்சா நல்லது நடந்துட்டே இருக்கு.
ஆகவே நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய்? தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயம் கூட உனக்கு இடுப்பளவுதான். அந்த கான்பிடன்ஸ் வேணும். செல்ஃப் கான்பிடன்ஸ், பிலீவிங் யுவர் செல்ஃப். God or nature has given you everything by birth itself. Only but talents are in seed form. நம்ம தான் முயற்சி பண்ணணும். Efforts may fail, but we should not fail in making any efforts. Failure is not a sin. Failure is not a sin. Failing to learn from the failure is a sin. Got the point? Failure is not a sin. Failing to learn from the failure is a sin. வீழ்வது அவமானம் இல்லை, வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம். அது பத்தி யாரு போனோம்? விழித்தெழுந்தால் கிடைப்பதல்ல வெற்றி, வீழ்ந்தெழுந்தால் கிடைப்பதுதான் வெற்றி. ஒரு ஃபுட்பால் மேட்ச், காலையில யாருமே இல்ல, கிரவுண்ட்ல போய் 100 கோல் போட்டு வந்துட்டு நான் 100 கோல் போட்டேன் 100 கோல் போட்டது ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? சோதனைகள் இல்லாமல் வென்றால் அது சாதனை அல்ல. முடிந்ததை செய்கிறவன் முடிவெட்டிக் கொள்கிறான், முடியாததை செய்கிறவன் முடிசூட்டிக் கொள்கிறான். முடிந்ததை செய்கிறவன் முடிவெட்டிக் கொள்கிறான், முடியாததை செய்கிறவன் முடிசூட்டிக் கொள்கிறான், முடிந்ததை கூட செய்ய முடியாதவன் போய் மொட்டை அடித்துக் கொள்கிறான். அப்படின்னா என்ன சார்? முயற்சி பண்ணுங்க, வேற ஒண்ணுமே வேண்டியது கிடையாது. எவ்ரி டைம் யூ ஆர் லேர்னிங் 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 லேர்னிங். அந்த மாதிரியான ஒரு உற்சாகம் இருந்தால் போதும். உற்சாகம் மனசுல இருந்தா எதை வேணாலும் பண்ண முடியும். அதுதான் முக்கியம். எவரெஸ்ட் சிகரத்தை முதல்ல ஏறி யார் ஏறினா? டென்சிங். ஈஸியா வச்சுக்கலாம். கேள்வி கேட்டா டென்ஷன் ஆகும். டென்சிங் அவன்கிட்ட ஒண்ணு கத்துக்கிறோம். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் நேபாளத்துல மாடு மேய்ச்சிட்டு இருந்தான், மூட்டை தூக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு நாள் எவரெஸ்ட் சிகரத்தை போய் பேசுவான். எவரெஸ்ட் சிகரமே உலகத்திலேயே பெரிய சிகரம் என்று நீ கர்வம் கொள்ளாதே. ஒரு நாள் என்னுடைய காலால் உடைய தலையை மிதித்து காட்டு என்று சபதம் செய்தான். எப்படி மிதிப்பான் என்று நினைத்தையா? நீ உயிரற்ற ஜடம், நான் உயிருள்ள மனிதன். ஒவ்வொரு நாளும் நான் அறிவால், முயற்சியால், தன்னம்பிக்கையால் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எவரெஸ்ட் சிகரத்தை பார்த்து பேசினான். எவரெஸ்ட் சிகரத்தை ஒரு நாள் ஏறுகிறான், கூட எட்மண்டலரி போகிறான். இன்னும் 100 அடிகள் போனால் உச்சிக்கு போய்விடலாம் என்ற நிலைமை. அப்பொழுது கூட வந்த எட்மண்டலரி சொல்றான், டென்சிங் வா, திரும்பி போயிடலாம், ஏன்னா பின்னால் இருக்கிற சிலிண்டர்ல ஆக்சிஜன் தீர்ந்ததை போல உணர்கிறேன் என்றான். அதுக்கு டென்சிங் சொன்னா, இறங்கி வரமாட்டேன். உலகத்துல முதல் எவன் செஞ்சானோ அவன் தான் வரலாறுகளில் பதிவாகி இருக்கிறான். That is called determination. We should have 3 D's. D stands for determination. இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கம்பெனியில் நான் பணியாற்றுவேன், இல்லாவிட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கம்பெனியில் நான் பணியாற்றுவேன், இதனுடைய CEO ஆக நான் வருவேன் என்று லட்சியம் வைக்கிறேன். இல்லாவிட்டால் தலை சிறந்த கம்பெனியை நான் உருவாக்குவேன் என்று லட்சியம் வைப்பது. லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத பலகை போன்றது. அது காற்றுக்கு அசையலாம், ஆனால் கரையை சென்று சேராது. அப்படி லட்சியத்தை வைத்துக் கொண்டால் அடைய முடியுமா சார்? லட்சியம் என்பது எட்டி பறித்திடும் முல்லையும் அல்ல, ஏறி பறித்திடும் தேங்காயும் அல்ல. போராட்டம், எரிமலையின் மீது கொடி நாட்டல். அப்படிப்பட்ட ஒரு வில் பவர் இருக்க வேண்டும். அவன் தான் சாதிக்க முடியும். ஒரு படகோட்டியின் மகன் பாரத குடியரசுத் தலைவரானார். ஒரு படகோட்டியின் மகன் பாரத குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமாக வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். அவர் சொன்னார், என்னை இந்த அளவிற்கு உயர்த்தியது ஒரே ஒரு திருக்குறள் தான், 666வது திருக்குறள் தான் என்னை இந்த அளவிற்கு உயர்த்தது என்றார். 666வது திருக்குறள் என்ன? எண்ணியர் எண்ணியராக எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறே. கவிதாசனை பொறுத்தவரைக்கும் எனக்கு பிடித்த திருக்குறள் என்ன? இவர் வாழும் வள்ளுவர் எல்லாம் என்று சொல்லிவிட்டார். சரி, எனக்கு பிடித்த திருக்குறள் என்ன என்றால் 391வது குறள். இதான் எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா, தமிழ்ல 2 வகையான எழுத்து இருக்கிறது. துணைக்கால் இருப்பது, துணைக்கால் இல்லாதது. இப்ப எழுதுற பசங்களுக்கு 2 வித்தியாசம் வருது, அது வேற விஷயம். துணைக்கால் இருப்பது, துணைக்கால் இல்லாதது. நடு என்றால் கால் இல்லை, நாடு என்றால் ஒத்த கால் போடுறோம், தாய் என்றால் ஒத்த கால் போடுறது அந்த கால் தான். கால் இருக்கக்கூடிய எழுத்து, கால் இல்லாத எழுத்து. இந்த திருக்குறள் எனக்கு பிடித்த திருக்குறள். காலே இல்லாத தனி எழுத்தை கொண்டு உருவாக்கி இருக்கிறார். அது கல்வி சம்பந்தமானது. ஸ்கூல்ல படிக்கும் போது சொல்லி கொடுத்திருப்பாங்க. என்ன சார் அப்படின்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறளுக்குள்ள இருக்கிற சூட்சம் என்னன்னா, எங்கேயுமே கால் எழுத்து கிடையாது. கற்க இருக்க, கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 391 போய் திருக்குறள் எடுத்து பாருங்க. எதற்காக அவர் அப்படி எழுதியிருக்காருன்னா நினைச்சு பார்த்தேன்.
வள்ளுவர் அதற்கு துணைக்காலிலே இல்லாத தனி எழுத்தை கொண்டு இந்த திருக்குறளை உருவாக்கி இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு உண்மை புலப்படும். என்ன என்று கேட்டால், ஒருவன் கற்க வேண்டியவற்றை கற்று அதன்படி வாழ்ந்தால் யாருடைய காலம் அவனுக்கு துணைக்காலாக தேவையில்லை, அவன் சொந்த காலில் இருக்கலாம் என்பதற்காக இப்படி ஒரு திருக்குறளை கொடுக்கிறார். நம்மளா கற்பனை பண்றது அதெல்லாம் சிந்திக்கிறது வேற ஒண்ணுமே, சும்மா சிந்திச்சு பார்க்கறதா வேற என்ன இருக்கு. எப்படி சிந்திக்கிறான் சும்மா விடக்கூடாது. ஏன்னா இந்த கையை பயன்படுத்தி இந்த கை ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை பயன்படுத்தாம இது வீக்கா இருக்கு, அதுபோல இதை பயன்படுத்தாம போட்டா என்ன அது வீக் ஆயிடும். சிந்திச்சு பார்க்கறது என்ன ஆகுது, நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் எந்த தேசத்தில் பிறந்ததை விட இந்திய தேசத்தில் நாம் பிறந்திருப்பது நம்முடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியம், நாம் செய்த பாக்கியம். இந்த தேசத்தில் உயர்த்துவதற்கு நான் என்னுடைய அர்ப்பணிப்பு செய்வேன் இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்தை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றால் யார் கவலைப்படுவார்? யார் கவலைப்படுவார்? இந்த தேசத்தில் எல்லா வளமும் இருக்கிறது, இருந்தாலும் முன்னேறாமல் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்று நான் சிந்தித்து பார்க்கிற பொழுது 2 காரணங்களை நான் யோசித்தேன். ஒன்று, இந்த தேசத்தில் நாம் என்ன செய்யறோம்? சுவாமி ரங்கநாதானந்தா, he was the president of Ramakrishna Math. He is asking one question to all Indians. என்ன கேட்கிறார் தெரியுமா? Are you an independent person or a slave? நீ சுதந்திரமான மனிதனா அடிமையா என்று கேட்கிறார். சுதந்திரமான தேசத்தில் வாழ்வதால் மட்டும் நாம் சுதந்திரமான மனிதர்கள் அல்ல. அவர் என்ன சொல்றார்? கண்காணிப்பு இல்லாத போது எவன் கண்ணியமாக இருக்கிறான் அவன் தான் சுதந்திரமான மனிதன். யாருடைய கண்காணிப்பு இல்லாமல் எவன் கண்ணியமாக நடந்து கொள்கிறான் அவன் தான் சுதந்திரமான மனிதன். இதை கொஞ்சம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். இது எப்படி சார் புரிய வைக்கிறது? ஆசிரியர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எவன் காப்பி அடிக்காமல் தேர்வு எழுதுகிறான் அவன் தான் சுதந்திரமான மனிதன். மேலதிகாரிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யார் கடமையை சிறப்பாக செய்கிறான் அவன் சுதந்திரமான மனிதன். போலீஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்து எவன் ஓட்டுகிறான் அவன் சுதந்திரமான மனிதன். இந்த தேசத்தில் சொல்லுங்கள், எவ்வளவு பேர் சுதந்திரமாக இருக்கிறார்கள்? யார் சுதந்திரமாக இருக்கிறார்களோ இல்லையோ, இன்று முதல் நான் சுதந்திரமாக இருப்பேன் என்று இருக்கிறது. நான் யாரையும் திருத்த முயற்சிப்பதில்லை, என்னை திருத்த முயற்சிக்கிறேன். ஏனென்றால் நான் திருந்தினால் போதுமா சார்? போதும். ஏனென்றால் கவிதாசன் தெரிந்து விட்டால் நாட்டில் இருக்கக்கூடிய 110 கோடி பேரில் திருத்த வேண்டிய ஆள் ஒரு ஆள் மிச்சமாகிறான். ஒண்ணுமே இல்லை. நம்ம ஸ்மால் ஸ்பார்க் வில் பிக்கர் சேஞ்ச். யார் செய்வா? நம்ம செய்யலாம். இன்னொன்று என்ன தெரியுமா? We don't have individual social responsibility. Nowadays we are talking about corporate social responsibility. That is different. What is individual social responsibility? ஒண்ணுமே இல்லை. குப்பை போடக்கூடாது எனக்கு தெரியும். பொது இடங்கள்ல நான் குப்பை போடுறேன். என்ன ஆகுது? குப்பையை கூட்டுறதுக்கு ஒரு ஆள் போடணும் இல்லைங்களா? அவன் ஒழுங்கா கூட்டான பார்த்தா ஒரு சூப்பர்வைசர் போடணும். அவங்க 2 பேரும் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு கேஷியர் போடணும். இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற சம்பளம் கணக்கெழுதுறதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் போடணும். அக்கௌண்டன்ட் ஒழுங்கா கணக்கெழுதுறத பார்க்க ஒரு ஆடிட்டர் போடணும். அது ஒழுங்கா நடந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு விஜிலன்ஸ் போடணும். பாருங்க, இன்னொருத்தன் சொல்றான் செல்போன் பேசிட்டு போய் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுறான். அது அவன் தப்பு. என்ன ஆகுது? 108 ஆம்புலன்ஸ் வரணும், போலீஸ் வரணும், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வரணும், வக்கீல் வரணும், ஜட்ஜ் வரணும், கோர்ட்ல கேஸ் நடத்தணும், நர்ஸ் வரணும், டாக்டர் வரணும், இன்சூரன்ஸ் கம்பெனி வரணும், பேப்பர்ல செய்தி போடணும். ஒருத்தர் செஞ்ச செலவுக்கு பாரு எவ்வளவு கான்சிக்வன்சஸ். இன்னொன்னு, இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களாகி நீங்கள் ஒரு விதை போடுறீங்க. இந்த விதை என்ன ஆகுது? செடியாகுது, மரமாகுது, பூ கொடுக்குது, காய் கொடுக்குது, கனி கொடுக்குது, நிழல் கொடுக்கிறது. நினைச்சு பாருங்க. என்னுடைய விரல்கள் குப்பை போடுகிற விரலாக இருக்க வேண்டுமா? விதை போடுகிற விரலாக இருக்க வேண்டுமா? குப்பை போடுகிற பொழுது இந்த தேசத்தின் குப்பையாக நான் மாறிவிடுகிறேன். விதை போடுகிற போது இந்த தேசத்தின் செல்வமாக மாறிவிடுகிறேன். ஆகவே கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய பெற்றோர்கள் 1000 கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசம் 1000 கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த கனவுகளை எல்லாம் நனவாக்கக்கூடிய நவசக்தியாக நான் வழங்க வேண்டும் என்று நினைத்தால் போதும். If you think that you can, your mind will work how you can. ஆகவே முடியும் என்று சிந்தியுங்கள். சாதாரண வாழ்க்கை வாழ்வதல்ல வாழ்க்கை, ஒரு சாதனை வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் படித்து முடித்து விட்டு ஏதோ வேலைக்கு போய் நான் சாப்பிடுவது நினைக்காதீர்கள். உலகத்தின் வரலாற்றில் நான் இடம் பெற வேண்டும் என்று நினைங்கள். ஏனென்று கேட்டால் the world history is the life history of few successful people. சில சாதனை மனிதர்களின் வாழ்க்கை வரலாறு தான் உலக வரலாறு இருக்கிறது. ஆகவே நல்ல சிந்தனையோடு, நல்ல செயலோடு, எதிர்கால இந்தியாவை உருவாக்குகிற தன்னம்பிக்கையோடு உங்களால் முடியுங்கள் என்று சொல்லி அள்ளி வந்த கருத்துக்கள் ஏராளம் என்றாலும் துள்ளி வருகிற மணி யோசனை துரிதப்படுத்துகிறது. இவ்வளவு நேரம் அமைதியாகவும் அன்பாகவும் நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் வாங்குவதற்காக உள்ளபடியே உள்ளத்தை கொடுத்து உங்களுக்கு முத்து மலர், முல்லை மலர், மல்லிகை பூ அத்தனையும் மொத்த சேர்த்து மெல்ல மெல்ல தொடுக்கின்ற மாலை போல
முத்தான நற்கருத்தை மொத்தமாக சேகரித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதனை படைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்கள் அத்தனை பேருக்கும் கொள்ளை கொள்ளை மகிழ்ச்சியிலே நான் பரிசளிக்க துடிக்கின்றேன். பாரியை போல் நான் இருந்தால் உங்களுக்கெல்லாம் பல்லக்கு தேர் யானை பரிசளிப்பேன். ஓரியரு மன்னவனாய் நான் இருந்தால் வில்லால் உலகத்தை வென்று உமக்கு கொடை கொடுப்பேன். என்னிடத்தில் தமிழன்று எதுவும் இல்லை, ஏழை மகன் என்ன செய்வேன் என்றாலும் குமணன் போல் என்னுடைய தலை கொடுக்க வருகின்றேன், விலை கொடுக்க யார் வருவார்? ஆகையாலே அன்புக்கு பஞ்சமில்லை, இருப்பு தீர்ந்து வற்றிவிடப் போவதில்லை, யாருக்கு இங்கே பாத்தியத்தை கொண்டாடி வழக்கு போட்டு பகைத்திருக்க போவதில்லை. ஆகையாலே நேர்த்தியோடு அன்பு செய்த உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வாழ்த்து உங்களுக்கெல்லாம் படிக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கல்லூரி இன்னும் வளர்ந்து இன்னும் சிறந்து புதிய பாடத்திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களையும் இங்கே படிக்கக்கூடிய பேராசிரியர்களும் சிறந்த நிலைக்கு அடைய இந்த கல்லூரி சித்திரையின் சித்திரா பௌர்ணமியாக, வைகாசியின் விசாகமாக, ஆணியின் ஆணி பொன்னாக, ஆடியின் 18ஆம் பெருக்காக, ஆவணியின் அவிட்டமாக, புரட்டாசியின் பொங்கு சரியாக, ஐப்பசியின் தீபாவளி திருநாளாக, கார்த்திகையின் கனகமணி சரவிளக்காக, மார்கழியின் வைகரை குளிராக, தையின் தை பொங்கலாக, மாசியின் மகா மகமாக, பங்குனியின் சூரிய பிரபாகமாக வளர்ந்து ஒரு பல்கலைக்கழகமாக மலர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அன்போடு விடைபெறுகிறேன். நட்பில்லாமல் இருந்தாலும் நட்பில்லாமல் இருக்க முடியாது என தொடங்கி பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. இமயம் கூட இடுப்பளவுதான் என்று எங்களது தன்னம்பிக்கைய முயற்சியும் எங்களது உயிர் மூச்சு என்று கூறி இனி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிறந்த நாள் தான். ஏனென்றால் நாங்கள் சாதனையாளர்கள். நாங்கள் வாழ்வில் பாராட்டு வாங்க தங்களது அனுபவங்களை எடுத்துரைத்த முனைவர் கவிஞர் கவிதாசன் அவர்களுக்கு எங்களது அன்பான நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். Thank you, sir. We are highly motivated and inspired by your scintillating speech. Definitely, the guidance you have given and the tips you have provided will create self-confidence, self-motivation, self-reliance and self-awareness within us. Belong to us as well. It's time to reward the winners. May I now request our distinguished guest to distribute the prizes to the winners, please. போராடும் மனங்கள் கண்ணீரில் நீராடும், நினைத்தது கிடைத்தால் இன்பத்திலே. தோல்வி கண்டால் நம் கண்கள் பேசும் வரி தண்ணீராய் துளிக்கும். வெற்றி கண்டால் கைகள் ஒளிர, கண்கள் மிளிர, முகமும் சிவக்கும் கோவையின் நிறமனவே. அதுபோல் போட்டிகளில் வெற்றி பெற்ற பரிசை வழங்க முகம் சிவக்கும் வேலை இதுவே. பரிசினை வழங்க நம்பிக்கை நாவரசு சிந்தனை கவிஞர் முனைவர் கவிதாசன் அவர்களை அழைக்கின்றோம். இதுவரை கவிஞர் டாக்டர் கவிதாசன் அவர்களுடைய இனிய சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்தோம். தன்னம்பிக்கையாய் மனிதன் வாழ வேண்டும், உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அதிசயம் என்று சொன்னார். அற்புதமான வெளிப்பாடு, நமக்கு கிடைத்த ஆனந்த நம்பிக்கை. இப்பொழுது உங்களில் யாரேனும் ஏதாவது கேள்விகள் கேட்க விருப்பமானால் டாக்டர் கவிதாசன் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களுடைய உள்ளத்தில் எழும் கொந்தளிப்பான கேள்விக்குறிகள் இருக்குமானால், உங்கள் வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்குமானால், ஏன் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கும் போது நம்முடைய வந்திருக்கும் கவிஞர் கவிதாசன் அவர்கள் நமக்கு ஏற்ற பதில் அளிப்பார்கள். கேள்விகளுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்வேன். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் வீட்டில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், வேலைக்கு போன இடத்துல இருக்கலாம். பசங்களுக்கு இது மாதிரி சங்கடம் வர்றது சர்வசாதாரணம். அது காலேஜில் நிறைய அது மாதிரி வரும். இது மாதிரி கேள்வி நிறைய பேர் என்கிட்ட டைரக்டராக கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணை என்னை விட்டுடுச்சு, நான் என்ன பண்றது? இது மாதிரி கேள்விகள் சங்கடம் வரும். போன டைம் ஒரு காலேஜில் ஒரு பையன் இது மாதிரி தான் கேட்டேன், சார் அந்த மாதிரி யாரும் என்ன சார் பண்றது? நான் சொன்னேன், நீங்க லவ் பண்ற ஒரு பொண்ணை, இந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டுமேனு ஃபீல் பண்ண ஹீரோ கிடையாது, இப்படிப்பட்ட பையனை மிஸ் பண்ணிட்டுமே அந்த பொண்ணையே ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி. சரி, வேற கேள்வி. அப்புறம் என்ன, இந்த மாதிரி ஒரு சில சமயத்துல நம்மளை யாராவது முயற்சி பண்ணும்போது சில பேர் அவமானப்படுத்துவாங்க. அவமானம் உலகத்துக்கு அவமானப்படுத்ததான் தெரியும், பாராட்ட தெரியாது. ஏன்னா இந்த உலகத்திற்கு வழி சொல்லத்தான் தெரியும் ஒழிய வழி சொல்ல தெரியாது. நன்றாக நான் உணர்ந்திருக்கேன். எப்படி சார் அப்படின்னா, அதிகமா பேசினா வளர்வாயின் தான்,
பேசாம இருந்துட்டா ஊமையும்பா. எல்லாத்துக்கும் செலவு செஞ்சா ஊதேறியும்பா. செலவே செய்யாம எண்ணி வச்சுட்டா கஞ்ச பிசுனாரியும்பா. என்ன செய்யறது? இதைத்தான் வைரமுத்து ஒரு கவிதையில சொன்னார். இப்படி செய்தால் இதுவும் தப்பு, அப்படி செய்தால் அதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிடல் பார்த்து தானே குறைக்கும். உலகத்தின் வாயை உன்னால் மூட முடியாது. உன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறு முன்னேறு முன்னேறு. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் கூற்றுவார் கூற்றட்டும். ஏற்றதொரு நற்கருத்தை உள்ளம் ஏற்கும் எனில் செல்வேன் வெல்வேன். இன்னொரு சங்கடமான விஷயம் என்ன வரும்னா, சில சமயத்துல புதுசா முயற்சி பண்ணும்போது சில பேரு கிண்டல் விடுவான். நம்ம முயற்சி அப்படியே உன்னால முடியாதுன்னு சொல்லுவான். அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா, என்னை யாராவது அவமானப்படுத்தினால் நான் அவர்கள் மீது கோபப்பட மாட்டேன், என் மீதே கோபப்படுவேன். ஏன் என் மீது கோபப்படுறேன்? இவனெல்லாம் அவமானப்படுத்துற அளவுக்கு நான் தலை தாழ்ந்து போட்டேன் என்று என் மீது கோபப்பட்டு நான் முன்னேறி விடுவேன். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் நீ உன் மீதே கோபப்பட்டால் நீ சிகரத்தை எட்டுவாய், அவர்கள் மீது கோபப்பட்டால் சிறை கதவை தட்டுவாய். அடுத்த கேள்வி இருந்தா கேட்கலாம். மடக்கிற மாதிரி கேள்வி இல்லாம கறக்கிற மாதிரி கேள்வியாக இருக்கணும். ஏமாற்றங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது? எப்பொழுது எதிர்பார்ப்புகள் இருந்தால் ஏமாற்றங்கள் வரும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியாது. ஏமாற்றங்கள் வருகிற பொழுது அதை மீறி வருவதற்காக எழுந்து வரும். அதான் முன்னால சொல்ல பாருங்க, செல்ஃப் மோட்டிவேஷன். நான் எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்கிறேன், எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறேன். அதை பத்தி கவலைப்படக்கூடாது, அடுத்ததுக்கு போகணும். வாழ்க்கை ஒரு கிரிக்கெட் மாதிரி வச்சுக்கணும். கிரிக்கெட்ல எப்படி சார், ஒரு பால் வருது, அந்த பால் அடிப்பான்னு நினைக்கிறான், ஆனா அந்த பால் மிஸ் பண்ணிடுறான். எல்லாரும் கத்தலாம், இந்த பாலை மிஸ் பண்ணிட்டு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான்னா அடுத்து வர பாலை யார் அடிக்கிறது? அதனால எதை பத்தி இல்ல, ஆனது ஆகட்டு அடிச்சு நொறுக்குன்னு போனா எந்த ஏமாற்றம் ஒண்ணும் பண்ணாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சார் சொன்னீங்க, ஏமாற்றம் ஆகட்டும் அவமானமாகட்டும் அத்தனையும் நான் சந்தித்தவன். வாழ்க்கையில் தன்னம்பிக்கை என்றால் என்ன என்று முதலில் கடந்த 7 வருடங்களுக்கு முன்னால் தாங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவன். இன்று வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் நான் முன்னேறி இருக்கிறேன் என்றால் ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஐயா அவர்களும் எனக்கு சான்ஸ் கொடுத்துள்ளார்கள். இந்த சான்ஸ் நான் ஐயாவை சந்திக்க வேண்டும் என்பது ஐ கேன் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து ஐயாவை சந்தித்தேன். ஐயாவை நல்ல சான்ஸ் கொடுத்தார்கள். அதன் மூலம் இன்று வாழ்க்கையில் நல்ல ஒரு 4 பேருக்கு எடுத்துக்காட்டாக விளம்புகிறேன். அதற்கு தாங்களுடைய தன்னம்பிக்கையினுடைய வார்த்தையில் ஊற்றுக்கள் தான். நான் என்னோட நண்பர்கள் அனைவர்களுக்கும் என் பிறந்தநாள் பரிசாக, அவர்களுடைய பிறந்தநாள் பரிசாகட்டும், அவருடைய திருமண பரிசாகட்டும், எதுவானா இருந்தால் நான் அவர்கள் நூல்களைத்தான் பரிசாக அளிக்கிறேன். இத்தனைக்கும் காரணம், நான் ஓபனாக சொல்கிறேன், என் மாணவ நண்பர்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள், இவருடைய வார்த்தையை தயவு செய்து சீடியாக உங்கள் இல்லங்களில் தவள விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் யார் என்று உங்களை உணர்வீர்கள். எவ்வளவு தூரம் நாம் படிக்கிறோமோ, படிப்பது மட்டும் போதாது, திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்று ஐயா சொல்லுவார்கள். நீங்கள் திரும்ப திரும்ப படித்தால்தான் தோண்ட தோண்டதான் ஊறும். அதாவது 100 அடி தோண்டி விட்டு இல்லை என்று நினைக்காதீர்கள். 101வது அடியில் உங்களுக்கு தங்கம் கூட கிடைக்கும் என்று நான் ஐயா அவர்களுக்கு தான் எனது வெற்றியை காணிக்கையாக சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு நான் அவர்களுடைய எனது வெற்றி மட்டும் அல்ல, ஐயா அவர்கள் சமூக பார்வையும் எனக்கு சிறந்ததாக தோன்றியது. அதற்காகத்தான் நான் எவ்வளவோ நோட்டீஸ்கள் அடித்தும் எனது வாழ்க்கையை ஒளிமயமாக்கவும் காத்துக் கொண்டுள்ளேன். மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்க வேண்டும் என்றும் ஐயா அவர்களுக்கும் சில நோட்டீஸ் கொடுக்க நான் விரும்புகிறேன். அந்த நோட்டீஸை தாங்கள் தயவு செய்து இதை தாங்கள் செல்லும் அனைத்து கல்லூரிகளுக்கும் தெரியப்படுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்லது. என்ன தெரியுதுன்னா, அவமானம் வரும். அவமானப்படுகிற பொழுதெல்லாம் ஒரு அவதாரம் எடு. அவமானப்படுகிற பொழுதெல்லாம் ஒரு அவதாரம் எடு. வீழுகிற போதெல்லாம் ஒரு விஸ்வரூபம் எடு. புண்படுகிற பொழுதெல்லாம் புன்னகை செய். இதுதான் வெற்றியின் ரகசியம். அவமானப்படுகிற பொழுதெல்லாம் ஒரு அவதாரம் எடு. வீழுகிற போதெல்லாம் ஒரு விஸ்வரூபம் எடு. புண்படுகிற பொழுதெல்லாம் புன்னகை செய். படிக்கிறத பத்தி சொன்னாரு. ஒருக்கா படிச்சா பத்தாது, திரும்ப திரும்ப படிக்கணும். திரும்ப திரும்ப படிச்சால் மட்டும் பத்தாது, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி நீ படிக்க வேண்டும். சரி, வேற அடுத்த கேள்வி இருக்கா? இதான் கடைசி கேள்வி. வணக்கம் சார், நான் லைப்ரரியன் சார்ங்க. என்னோட கொஸ்டின் வந்து, மாணவர்கள் ஆசிரியர்களிடம் நடந்து கொள்ளும் விதம், முறை மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் நடந்து கொள்ளும் விதம், முறை, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நல்லது. ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த காலத்துல யாரா இருந்தாலும் சரி, அப்பாவும் மகளுமே நண்பனா இருக்க வேண்டிய காலம். எல்லாரும் நண்பர்களாக இருக்கிற
முறைதான் நான் ஏற்படுத்துகிறேன் என தெளிவாக சொல்லலாம். அடிமைகளாக யாரும் இருக்க வேண்டியதில்லை. மதிப்பு என்பது பயமாக இருக்கக்கூடாது. மதிப்பு என்பது வேறு. மதிப்பு என்பது மனதிலே இருப்பது, பயம் என்பது உடலிலே இருப்பது. ஆகவே ஒருவர் மீது மதிப்போடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு குரு, மாதா பிதா குரு தெய்வம் வச்சிருக்கிறோம். நாம் பெற்றோரிடம் கூட சண்டை போடலாம், ஆனா குரு கிட்ட சண்டை போடக்கூடாது. ஏன்னா குரு யாரை நிந்திச்சாலும் அது உடனே பாதிக்கும் என்பது நம்முடைய சமுதாயத்தினுடைய நம்பிக்கை. ஆகவே குருவிடம் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள். அதை கொஞ்சம் மாற்றி படிக்க வேண்டும் என்று எல்லா மேடையிலும் சொல்லி வருகிறேன். மாதா பிதா குரு, தேசம் தெய்வம். தேசத்தை கொண்டாந்து உள்ள வைக்கணும். அதான் பாரதி சொன்னார், பாரத தேசம் தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடு எழுதி பார்ப்பான். மாதா பிதா குரு தெய்வம், முன்னால தேசத்தை போட்டணும். தேசம் தெய்வம் அப்படி பண்ணலாம். கேள்வி இருக்கா? ஏதோ பெண் வாங்குறாங்களே, இருக்காமா? மைக் எங்கேயோ சுத்திட்டு இருக்கு, இருக்கா? கேளுங்க. பர்சனல் இன்டர்வியூஸ்லாம் போகும்போது அங்க சைக்காலஜிக்கல் क्वेश्चंस எப்படி இருக்கும்? எப்படிமா? சைக்காலஜிக்கல் क्वेश्चंसலாம் எப்படி இருக்கும் பர்சனல் இன்டர்வியூஸ்? அப்படியே இல்ல, அது போல போகும்போது கொஞ்சம் சைக்காலஜிக்கல் கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. சைக்காலஜிக்கல் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட ஒரு 10 நிமிஷம் பேசினா எந்த மாதிரியான பர்சனாலிட்டி நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சில பேர் என்னாச்சுன்னா பிரச்சனையை 4 விதமான மனிதர்கள் பாக்குறோம். பர்சனாலிட்டி 4 விதமான பர்சனாலிட்டி இருக்கு. ஒண்ணு, சில பேர் ப்ராப்ளம் இருந்தா சேலஞ்ச் எடுத்துக்குவாங்க. சில பேர் பிரச்சனை கண்டா அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் ரொட்டீன் ஜாப் பிடிக்கும். சில பேருக்கு கம்ப்யூட்டர் மாதிரி அந்த மெக்கானிக்கல் ஒர்க் பண்றது பிடிக்கும். அது நீங்க எந்த மாதிரியான பர்சனாலிட்டியோ அந்த மாதிரியான வேலைக்கு நீங்க மேட்ச் ஆகுறன்னு பாக்குறோம். சில பேர் வேலை கிடைக்கல, மனசு விட்டுறாதீங்க. 4 பக்கம் அப்ளை பண்றீங்க, 4 இன்டர்வியூ போறீங்க, வேலை கிடைக்கல, மனசு விடாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு செருப்பு வாங்க போனா என்ன கண்டிஷன்? 2 செருப்பு வாங்க போனா அது காலையும் கடிக்க கூடாது, கையும் கடிக்க கூடாது. கண்டிஷனுக்கு ஒண்ணும் இல்லை. அது போல வேலைக்கு போகும்போது அவங்க வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்ன திறமை இருக்குதான்னு உங்ககிட்ட பாப்பாங்க. சில பேர் ஹெவி திறமையா இருக்கிறாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. கேள்வி கேட்கறது பிடிக்காது. ஒரு ஆவரேஜ் இருக்கிறாலும் போதுன்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்காது. அதனால அடுத்தவங்க நீங்க போகணும். வேற ஒரு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா அப்துல் கலாம் வேலைக்கு போறாரு, போய் முடிச்சு ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ்ல வேலை கிடைக்கல, மனசுடைஞ்சு சிவானந்தர் ஆசிரமத்துல போயிருக்காரு. சிவானந்தர் அங்க என்ன இவருக்கு அறிவுரை கொடுக்கிறாருன்னா, நினைச்சது நடந்தா நல்லது, நடக்காட்டி ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டார். நினைச்சது நடந்தா நல்லது, நடக்காட்டி ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப பொருந்து. நினைச்சது நடந்தா நல்லது, நடக்காட்டி ரொம்ப நல்லது. இவர் எப்படா இது ஏத்துக்க முடியுமா? அடிவட்டம் தான் தெரியும் இல்லையா? உடனே அவர் 10 நாள் அங்கேயே இருந்தார். 10 நாள் முடிவுக்குள்ள ISR இருந்து அவர் சயின்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. யாரு? அப்துல் கலாம் சயின்டிஸ்டா சேர்ந்தார். ஏர்போர்ட்ஸ்ல சேர்ந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருப்பாரான்னு தெரியாது. ஆகவே உங்களுக்கு என்று நாம் பிறக்கப்படுகிற பொழுது உங்களுக்கான வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி சார்னா பிறவிய வெற்றி. லட்சக்கணக்கான உயிரினத்தில் இருந்து தப்பித்த நாம் பிறந்திருக்கிறோம், நாம் வளர்ந்திருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் பிறக்கிற பொழுதே வெற்றி கண்டவன் தான் நாம். அதற்கு பிறகு ஏன் யோசிக்கணும்? உங்களால முடியும் நினைச்சு காலில் இருந்து எந்திரிங்க. காலில் எந்திரிச்சிட்டீங்க 5 மணிக்கு மனசுக்குள்ள சொல்ல வேண்டிய தன்னம்பிக்கை தாரக மந்திரம். நான் டெய்லி இதை சொல்லிட்டு வரேன். என்ன தெரியுமா? என்னால முடியாதது யாராலே முடியாது, என்னால முடியாதது யாராலே முடியாது, யாராலே முடியாது என்னால முடியும், முடியும் முடியும் முடியும், எதையும் சாதிக்க முடியும். இப்படித்தான் நான் சொல்லுவேன். 20 வருஷமா சொல்லிட்டு வர்றேன். இன்னும் நிறைய லட்சியம் இருக்கு எனக்கு. இதான் லட்சியம் இங்க இருக்கிறது. சாதாரண லட்சியமா இருக்க, உயர்ந்த லட்சியமா இருக்க வேண்டும். முடியும் காலன்சி நினைச்சு பாருங்க. தன்னம்பிக்கை தாரக மந்திரம் சொல்லுங்க. 100 நாள் சொல்லிட்டு நீங்க சாதிக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பு. என் செல் நம்பர் கொடுத்துட்டு போறேன். கண்டுபிடிச்சு நீ சாத்துங்க. சாதிக்கல சார் சொன்னேன். சாதனையில என்ன? சாதனையில என்ன? அடுத்தவங்க தோக்கடிக்கிறதா சாதனை? கிடையவே கிடையாது. உன்னை நீயே தோக்கடிக்கிறதா சாதனை. எப்படி சார்னா, போன செமஸ்டர் 55 மார்க், இந்த செமஸ்டர் 65 மார்க். நீ சாதனையாளர். உன்னை தோக்கடிச்சா நீ தான் சாதனை. Today's Kavidasan must be better than yesterday's Kavidasan. Tomorrow's Kavidasan still better than today's Kavidasan. நேற்றை விட நான் இன்று உயர்ந்திருக்க வேண்டும், அதுதான் சாதனை. உண்டா இல்லையா? நேற்று மாதிரி இதுக்கு இருக்க கூடாது. நேற்று நான் உங்களை சந்திக்கவில்லை, இன்னைக்கு சந்திச்சிருக்கிறேன், நான் உயர்ந்த மனிதர் ஆகிவிட்டேன். அப்படியே ஒவ்வொரு நாள் 8 மேல 8 வச்சா எவரெஸ்ட் தொட்டலாம். 8 மேல 8 வச்சா எவரெஸ்ட் தொட்டலாம். சக்சஸ் என்ன சார்னா, சக்சஸ் doesn't mean being first always. It is doing better than what you have done before. முதன்மையாக இருப்பதல்ல வெற்றி, முன்னேறிக்கொண்டே இருப்பதுதான் வெற்றி. ஆகவே ஒவ்வொருவரும் வெற்றியாளர். ஒரு மரம் இருக்கு, எப்படி பெரிய மரமாகுது? டெய்லி சின்ன சின்ன குறுத்து விடுது, 5 வருஷத்துக்கு பிறகு பெரிய மரமாகிடும். டெய்லி புது புது விஷயம்.
டெய்லி ஒவ்வொன்று பெரிய ஆள் ஆகிடலாம். ஒரே முட்டா பெரிய ஆள் ஆக முடியாது. டெய்லி ஏதாவது இருக்கணும். நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். ஏற்கனவே சொன்னதை போல மூச்சு விடுவதெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்வதே மனிதன். நன்றி, வணக்கம். சரி, என் செல் நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசலாம். பேசுறதுக்கு டைம் என்ன சார்? காலையில் 5ல இருந்து 5:30. நான் 4:45 எந்திரிச்சிருவேன். 5ல இருந்து 5:30 ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்கான டைம். அது கூட பேசல அடுத்த நாள். ஏன்னா 5 மணிக்கு உங்களை எந்திரிக்க வைக்கிறது, என்னை எழுப்பு வைக்கிறதுக்கான முயற்சி, வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு நாவே வச்சுக்கிறது. I leave my cell number 98946 98946 83013. டைம் வந்து மார்னிங் 5ல இருந்து 5:30, சாயந்திரம் அல்ல, காலையில. 98946 83013. எங்களுக்கு எல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். I repeat the number 98946 83013. தாழ்மையான வேண்டுதல் என்னன்னா, தயவு செஞ்சு மிஸ்டு கால்ஸ் கொடுக்க கூடாது. நன்றி, வணக்கம். Thank you, sir. உழைத்து முடித்தவுடன் உழைப்பிற்கு பலன் கிடைத்தால் அது உழைப்பு நமக்கு கொடுத்த பரிசு. வாய்ப்புகளை நாம் தேடி போகாமல் வாய்ப்புகள் நம்மை தேடி வந்தால் அது வாய்ப்புகள் நமக்கு கொடுத்த பரிசு. இங்கு வாய்ப்புகளை நீ தேடி போனாய், தேடி வந்த வாய்ப்புகளை வரவேற்றாய், வாய்ப்புகளை வாட விடாமல் உபசரித்தாய், நன்றாக உழைத்தாய், வெற்றி கிடைத்தது. இனி ஏன் தயக்கம்? இந்த பரிசு வாய்ப்பு உனக்கு கொடுத்த பரிசு அல்ல, வாய்ப்புக்கு நீ கொடுக்கும் பரிசு. பரிசினை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் நம்பிக்கை நாவரசு, சிந்தனை கவிஞர், வாடும் வள்ளுவர் கவிதாசன் அவர்களை அழைக்கின்றோம். From the final year, Renuka Devi R has scored 83.1% in the last academic year, that is 2009 and 2010. Next is from same ECE department, Miss M. Madhivadana has scored 8.63 CGPA in the last 8.4 CGPA. Next from Department of Information, 84.23%. Mr. Arun M. Next, Rupavadi M. of IT department. From CSC department, BGA. Next from Electrical and Electronics Engineering, Srividya N has scored 82.5% in final. Ajmal KA of EEE department, 8.05 CPGA. Then RK51 CPGA. Then from Mechanical department, final year, Narajan T, 85.5%. Final year Mechanical. Then from third year Mechanical, Parthiban M, 8.60 CP Parthiban M. Then second year Mechanical, Anand Kumar A and Shrikant PS. Both are 8.1 CPGA in their first year. I call upon our beloved chairman, Sir E.P. Janardhan sir, to distribute the certificates. Of third ECA for numerical methods. Then Rubini G of. Then we are Sandhya of third ECB in numerical methods. Then from CSC, Albi of discrete mathematics, Centum in discrete mathematics. From ITM, Rupavati. Then Arun Raj of second EEE. And K. Vinod Kannan of second mechanical. For the students who have scored 100% attendance in this academic year 2010-11. From second year ECE
Sundari M. Second year ECE B section. From third ECE A section, Michael Sandhya Hurani S. Information Technology, Chitra KR from final year. Then Mohana Priya G of third year. Chitra KR of final year and Mohana Priya G of third year. Ramesh K of second year. Then Ramya S of first year C section CSE department. Kirtana M of first year D section civil department. SV Hema Shankari of first year D section. That's all with the prize distribution in the academic session. Thank you for the dignitaries.
Pleasant good afternoon to one and all present here. It is a matter of privilege for me to deliver the welcome address to this college day and for the sports day celebration of our college. Let me first extend my thanks and welcome to our Honorable Padma Shri Mrs. Saini Wilson, Indian Athletic, who despite her busy schedule has kindly agreed to attend this function. I welcome you, madam. And I welcome you, our wonderful chairman, Dr. E.P. Janathanan sir. I welcome you, sir. And also I extended my heartily welcome our lovable vice chairman, engineer M.K. Babraj. I welcome you, sir. And I extended my welcome to our special and energetic joint managing trustee, Mr. P.A. Chandran sir. Welcome you, sir. And I welcome our beloved principal, Dr. K. Rajappan sir. I welcome you, sir. And I welcome all our SSCT family members to gathering here. And I welcome my dear friends. I welcome you all once again. Thank you. Thank you for all. Thank you, sir. It's time now to honor our chief guest. May I now invite our Honorable Chairman, Lion Dr. E.P. Janathanan sir, to present the shawl to our distinguished guest. Thank you, sir. May I now invite our Honorable Vice Chairman, M.K. Babraj sir, to present the bouquet to our chief guest. Thank you, sir. May I now invite our Joint Managing Trustee, Mr. P.A. Chandran sir, to present the memento to our distinguished guest. Thank you, sir. விளையாட்டு அறிக்கையினை சமர்ப்பிக்க அழைக்கின்றோம். Respective Chief Guest Padma Shri Arjuna Awardee Mrs. Saini Wilson, our college chairman Janathanan sir, vice chairman Babraj sir, managing trustee Chandran sir, principal and faculty members and my dear students. Indeed, a great pleasure to present a brief annual report of Physical Education Department. Well, during this academic year, there were two outstanding performances by our students in sports and zonal level. Our students Ramachandran, Final Mechanical, won gold medal in shot put, gold new meet record for hammer throw in zonal level. Our relay team members, Anik, Karthik Prabhu, Veera Paraj and Satish Kumar have won new meet record in 4x400 meter relay. Same team, inter-zonal level, silver medal in relay team. Inter-zonal level has won gold medal for powerlifting, bronze weightlifting and one bronze for more hammer throw in Ramachandran. In mechanical game, Mohammad Faisal has won silver medal for weightlifting and bronze for powerlifting. In zonal level, our student Jeevanandam, third EEE, has won bronze for weightlifting and once more bronze for powerlifting in zonal level. Our final year EEE
student Arun Vigneswar Raja has won silver for weightlifting in zonal level. Manoj Kumar of final dribbling has won silver for powerlifting in zonal level. CN Binay of final mechanical has won bronze for javelin throw in zonal level. Our student Karthik Prabhu of third dribbling has won bronze for 800 meters and bronze for 1500 meters in zonal level. For men's zonal level, football team and kabaddi team for third place in zonal level. Our cricket team are now playing in Dindigul District League tournament and they have won 4 league matches. Now they are playing in second division. Women's zonal level, Prabhavati in final CSC won silver hammer throw in zonal level. Kritika third ECE has won silver for shot put zonal level. Then Bani for final ECE has won bronze for javelin throw in zonal level. In women's zonal, Anna University Madurai, L. Muruga Bharati got ECE gold in high jump. Before I conclude, I would thank our management and principal, staff members and students. They can kindly cooperate throughout this academic year. Hope it will continue this year to come. Thank you, one and all. Thank you. Thank you, sir. பெண் வடிவில் வந்த புதுமை பெண்ணுவர், பெண் என்ற பெட்டகத்தில் புது தென்றலானவர், தங்க மங்கையான இவர் 18 தங்கம் மற்றும் 2 வெள்ளிகளை பதக்கங்களாக பெற்ற சாதனையாளர், 4 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்ற முதல் இந்திய பெண்மணி, அடுப்பூரும் பெண்களின் மத்தியில் 1984ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் தடகள போட்டியில் அரை இறுதிக்கு சென்ற முதல் இந்திய வீராங்கனை, தன் குடும்பத்தையும் காத்து இந்திய நாட்டிற்கு பெருமையும் சேர்த்து வெற்றி என்னும் கனியை தன் வீரத்தால் பறித்து இந்திய நாட்டிற்கு பரிசளித்த அர்ஜுனா விருது பெற்ற பத்மஸ்ரீ திருமதி சைனி வில்சன் அவர்களை அறிமுகம் செய்ய கணிதத்துறை விரிவுரையாளர் கே. கஸ்தூரி தேவி அவர்களை அழைக்கின்றோம். Champions aren't made in homes. They are made from something they have deep inside them. A desire, a dream, a vision. May I now invite Ms. Kasturi, lecturer, Department of Mathematics, to introduce such a champion, Arjuna Awardee, Padma Shri, Mrs. Shiny Wilson. A very good afternoon to one and all present here. Apart from regular curriculum, physical education is very essential for educating both mind and body. It is sharpening overall cognitive abilities and motor skills. Swami Vivekananda quoted, "You will be near to heaven through football than through study of Gita." I have immense pleasure in introducing the great Indian women athlete, Madam Shiny Wilson. With her parents' support, she started running in her school days at Todapla and studied in sports school at Kottayam. Endeavors are the steps to pinnacle of glory. She is the first Indian woman athlete enter the semi-finals in the Olympics. Black feather in Olympic Games 1992. Participated in 4 Olympics continuously from 1984 to 1996. Represented the nation in 3 Asian Games and secured 1 gold medal, 2 silver medals, 1 bronze medal. Only Indian and South Asian athlete represented all 7 South Asian Games and secured 18 gold and 2 silver medals. National champion 800 meters run for 14 years and recorded 2 minutes in 800 meters run. National Games representing Kerala State and secured 11 gold medals and 2 silver medals. Major award recipient of Arjuna Award in 1984, China Journalist Award for one of the top 10 athletes in Asia for the year 1991, Bombay Press Journalist Award, Best Sports Woman of the Year 1992, Charminar Challenge Award in 1991, Birla Award for the Best Sports Women of the Year 1996. In 1998, she awarded India
by the Honorable President of India. At present, Government of India nominated her as Government Observer for selection of Indian athletes, Vice President of Tamil Nadu Amateur Athletic Association, President of Kerala Sports Person Association at Chennai, now working as Deputy General Manager in Food Corporation of India, Journal Office. Age and childbirth are not the barriers for the women's success. After giving birth to a female child, Madam Shiny Wilson has become Asian champion. I thank the management and principal for giving me the opportunity to introduce the great personality, Madam Shiny Wilson. Thank you. Thank you, ma'am. May I now request our esteemed guest, Arjuna Awardee Padma Shri Mrs. Shiny Wilson, to address the gathering.